இதுதான் நம்ம சால்வ் பண்ண போகிற ஃபஸ்ட்டு சம் சரிங்களா. இதில் என்னென்ன இருக்குது, இங்கே ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்குது, இங்கே ஒரு அடிஷன் இருக்குது, இங்கே ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ இருக்குது, நெக்ஸ்ட் ஒரு அடிஷன் இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஓகேவா. இப்போ நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க போகிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா, போர்டு மாஸ். ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு கொஸ்டினில் நம்ம மொத எதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்கெட், நெக்ஸ்ட்டு ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம் சரியா. நெக்ஸ்ட்டு டிவிஷன் ஓகேவா. நெக்ஸ்ட் எம்னாலும் மல்டிப்ளிகேஷன் தான். இது ரெண்டும் ரிவர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நீங்கள் ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணலாம் இல்லை ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடிஷன், நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன். இது ரெண்டும் ரிவர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஃபஸ்ட்டு சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை அடிஷன் பண்ணிக்கலாம். ஆனால் எப்பயுமே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஆஃபை முடிச்சுட்டு தான் இது ஃபஸ்ட்டு இது செகண்டு, இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் தேர்டு, இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் ஃபோர்த்துன்னு பண்ணிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ரூல் சரியா. இப்போ இங்கே வாங்க, இங்கே ஏதாவது ப்ராக்கெட் இருக்கா, இல்லை. நெக்ஸ்ட் ஆஃப் இருக்கா, இந்த இருக்குல்ல. செகண்ட் என்னது ஆஃப், இந்த இருக்கா. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 66% ஆஃப் 300 சரியா. 300ங்கிற வேல்யூவோட 66% கேட்டிருக்காங்க. இந்த ஆஃபுக்கான ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி ஒன்று இருக்குது, என்னன்னு பார்ப்போமா. ஆஃபுக்கு ரெண்டு ஓனர் இருப்பாங்க, முன்னாடி ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள். ஓகேவா. இதில் யார் பெரிய ஆள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருமே சமம். 66% ஆஃப் 300ன்னு கேட்டிருக்காங்கல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்னா 300% ஆஃப் 66ன்னு நம்ம எடுத்துக்கிறலான்னு அர்த்தம். இதுதான் செகண்ட் விஷயம் சரியா. அப்போ நான் 300க்கு 66% கண்டுபிடிக்கின்றது கஷ்டம். அப்போ 66ஓட 300% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெறும் இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும். அப்போ 66ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கான வேல்யூ என்ன வரும், 60ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். இதுதான் நெக்ஸ்ட்டு கற்றுக்க போகிறது. எப்பயுமே அப்படியே டைரெக்டாக பண்ணக்கூடாது. 60 தனியாக 6 தனியாக பிரிச்சுட்டு இதை 3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 60ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 180, இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 18. இப்போ இந்த இதுக்கான வேல்யூ என்ன வரும், இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 198ன்னு வருமா. நம்ம கற்றுக்க போகிற மூணாவது விஷயம், எப்பயுமே ஒரு நம்பரை கொடுத்து மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா 66 × 3 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதை நம்ம பிரிச்சுக்கிறணும். 60 + 6ன்னு பிரிச்சுக்கிறணும். ஓகேவா. இது எல்லா நம்பருக்குமே பொருந்தும். இப்போ 792ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை எப்படி பிரிக்கணும், 700 + 90 + 2ன்னு பிரிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ ஆஃப் முடிஞ்சிருச்சு. இதுக்கு டிவிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன். இங்கே என்னென்ன இருக்குது, இங்கே ஒரு டிவைடட் வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு டிவைடட் வேல்யூ இருக்குது ஃப்ராக்ஷனில், இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இதோட மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரப்போகுது, ஏதோ 9xன்னு வரப்போகுது. ஓகேவா. இதை கொஸ்டின் மார்க்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இங்கே 9xன்னு வரப்போகுது. நெக்ஸ்ட்டு இந்த 2/7 இது பண்ணலாம் இல்லையா. இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ இருக்குது பாருங்கள். இதில் ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. அப்போ எந்த ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட்டு செய்யணும்னா மிக்சடு ஃப்ராக்ஷனை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். ஃபோர்த் என்னது, மிக்சடு ஃப்ராக்ஷன் தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா. ஃபஸ்ட்டு இதை செய்வோமா. இதை எப்படி செய்வோம், மிக்சடு ஃப்ராக்ஷனை 8 5/7ன்னு இருக்கா. இப்போ இதில் இதை மல்டிபிள் பண்ணணும், இதை இதோட ஆட் பண்ணணும். 8 7 சார் என்னது 56 + 5, 5ஓட 5 ஆட் பண்ணால் என்ன வரும், 61 வரும். எனக்கு இதுதான் ஆன்சராக கிடையாது, 61/7ங்கிறது ஆன்சர். அப்போ இதோட ஆன்சர் என்னது 61/7. இதுதான் எனக்கு இதோட ஆன்சர். ஓகேவா. இந்த பார்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த பார்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பார்ட் என்னது அப்படியே டேரெக்டாக இருக்குது 2/7 சரியா. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, எல்லாத்துலேயுமே ப்ளஸ் தானே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கும் டினாமினேட்டர் 7, இதுக்கும் டினாமினேட்டர் 7 சரியா. நம்ம சம் இருக்குது. இப்போ இந்த மூணையுமே நம்ம ஆட் பண்ணணும் சரி. இப்போ இந்த ரெண்டை மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா. இதை எழுதுவோமா. ஃபிஃப்த்து விஷயம், டினாமினேட்டர் சேம்னா மேலே இருக்கிறத
ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணிக்கிறலாம். ஓகேவா? இப்போ எனக்கு இங்கே 3 பேர் இருக்காங்க. அப்போ நான் இவரையும் கீழே 7ன்னு கொண்டு வந்தால் தான் இந்த 3ஐயுமே நல்லா ஆட் பண்ண முடியும். எப்படி வரணும்னா இப்படி வரப்போது 61 ப்ளஸ் இந்த வேல்யூ தான் சேஞ்ச் ஆகும் +2. இதையும் நான் கீழே 7ஆக மாற்றணும் அப்படின்னா மேலேயும் கீழேயும் 7ஆல் மல்டிபிள் பண்ணால் தானே எனக்கு இங்கே 7 வரும். இது எப்படி இருக்குது? இப்போ 198/1ங்கிறதுல இருக்குது. சரியா? அந்த 1 வந்து மறைஞ்சிருக்கு. அப்போ மேலே 7 கீழே 7ஆல் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்ட்டு இந்த 3க்குமே காமனாக ஒரே 7ஆக எடுத்துக்கிட்டேன். பண்ணோம்னா இங்கே ஒரு 7 வந்துருமா, அந்த 7 காமனாக எடுத்தாச்சு. இப்போ மேலே இருக்க வேல்யூவை 7ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஐயோ பெரிய வேல்யூவாக இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. சரியா? இப்போ இங்கே தான் உங்கள் ஸ்மார்ட்னஸை வந்து யூஸ் பண்ணணும். இது 200க்கு எவ்வளோ இருக்குது? 2 கம்மியாக இருக்குது. சரி, இப்போ நான் இதை 200ஆக நினச்சிக்கிறேன். 200 × 7 எவ்வளோ? 1400. சரி, இதில் எவ்வளோ கம்மியாக இருந்துச்சு? 2 கம்மியாக இருந்துச்சா? இப்போ 2 × 7 எவ்வளோ? 14. இதிலேருந்து 14 மைனஸ் பண்ணுங்க. 1 3 8 6. எப்பயுமே ஒரு ரொம்ப ரேண்டமான ஒரு ஹையஸ்ட் வேல்யூ கொடுத்தாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க 0 வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிறணும். ரொம்ப கிட்டக்க இருக்கிறத தான் பண்ணிக்கிறணும். இது எதுக்கெல்லாம் ஆகும் அப்படின்னா 8க்கு ஆகும், 9க்கு ஆகும், 7க்கு ஆகும். ஓகேவா? இதெல்லாம் வந்து டக்குன்னு ஈஸியாக பண்ணிக்கிறலாம். 200 பக்கத்தில் வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவை நான் 200ஆக மாற்றிட்டேன். அதை நான் 7ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன். நான் எக்ஸை எவ்வளோ இது பண்ணியிருக்கேன்? 2 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சரி, அப்போ 2 டைம்ஸ் 7ஐ நான் மல்டிபிள் பண்ணிவிட்டு இது எனக்கு 1400. அதில் 14 போச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? 400ல் 10 போச்சுன்னா 390. 390ல் இன்னொரு 4 போச்சுன்னா 386. ஓகேவா? 6th என்னது? பிக் நம்பரை மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா கிட்ட இருக்க 100க்கு மாற்றிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மைனஸ் பண்ணணும். ஓகேவா? எதுக்குரிய எங்கே வர வேண்டியது? இங்கே வர வேண்டியது. 1 3 8 6. சரியா? ஈக்குவல் டு 9xன்னு வந்துருச்சா? இப்போ எனக்கு எக்ஸ் மட்டும்தான் இங்கிட்ட தேவை. இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு வர்றப்போ என்னவா வரும் அப்படின்னா டிவிஷனில் வரும். சரியா? இப்போ இது என்னன்னு சொல்கிறேன். 7th விஷயம், இதுக்கு பேர் ஈக்குவல் கான்செப்ட். சரியா? ஈக்குவலுக்கு முன்னாடி ப்ளஸ்ஸாக இருக்குது. இது இங்கிட்டு போச்சோ? சரியா? இந்த ப்ளஸ் இங்கிட்டு போச்சு அப்படின்னா மைனஸ் ஆகும். இங்கிட்டு ஒரு ப்ளஸ் இருக்குது, அது இங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். இதுதான் மைனஸுக்கும். இங்கே இருக்க மைனஸ் அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ், அங்கே இருக்க மைனஸ் இங்கிட்டு வந்துச்சுன்னா ப்ளஸ். நெக்ஸ்ட்டு இங்கிட்டு இருக்க மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போச்சுன்னா டிவிஷன் ஆகும். அங்கிட்டு இருக்க மல்டிப்ளிகேஷன் இங்கிட்டு வந்துச்சுன்னா டிவிஷன் ஆகும். டிவிஷனுக்கும் அதான் கான்செப்ட். அங்கிட்டு இருக்க டிவிஷன் இங்கிட்டு வந்தால் மல்டிப்ளிகேஷன், இங்கிட்டு இருக்க டிவிஷன் அங்கிட்டு போனால் மல்டிப்ளிகேஷன். சரியா? இப்போ இந்த 9x எனக்கு என்னவா வரணும்? டிவிஷனில் வரணும். அப்போ நான் இங்கே வந்து என்ன, இங்கே 9 போட்டுட்டேன். +9 போடுவேனா -9 போடுவேனா? கிடையாது. இது என்னவா இருக்கும்? மல்டிபிள் 9ஆக இருக்கும். சரியா? ஏற்கனவே எனக்கு டிவிஷனில் ஒரு வேல்யூ இருக்குது. நான் அங்கிட்டிருந்து ஒரு வேல்யூவை கொண்டு வரேன் அப்படின்னா இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இது வந்து 9/1ன்னு இருக்குது. சரியா? இதை நான் இங்கிட்டு கொண்டு வரப்போ எனக்கு உல்ட்டாவாக வரும். இது என்னவா இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதனால் இது எனக்கு டிவிஷனில் போயிடுச்சு. 1 மேலே 9 கீழே. சரி, அந்த 1 வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். இன்ட்டு 1ன்னு இருக்கும். அது போட்டாலும் 1 தான், போடலான்னாலும் 1 தான். ஓகேவா? இப்போ நம்ம பார்ப்போமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 16. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 63 ஆயிடுச்சா? இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த 3ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்பயும் போல் இப்படி உட்காந்து செஞ்சிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகும். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஈஸியாக பாருங்கள். இது 1s பிளேஸில் இருக்குது, இது 1s பிளேஸில், இது 1s பிளேஸில். சரியா? 1 6ஐயும் ஆட் பண்ணால் 7, 7 2ஐயும் ஆட் பண்ணால் 9. சரியா? நேற்று இங்கே அடுத்த பிளேஸில் 10s பிளேஸில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இங்கே 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 14 வருமா? அப்போ அந்த 4 மட்டும் இங்கே போட்டுட்டு 1 நம்ம ரிமைனிங் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸ் 100 பிளேஸில் என்ன இருக்குது? எதுவுமே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை. அப்போ 3, அதோட 1 ஆட் பண்ணிக்கிட்டால் 4. நெக்ஸ்ட்டு இந்த 1, இதுக்கு எது இருக்கா? இல்லை. அப்போ 1 வந்தாருச்சு. அப்போ இங்கே என்ன பண்ணோம்? 10s பிளேஸ் எதுவோ அதை ஆட் பண்ணோம்.
ஒன்ஸ் பிளேஸ் எதுவோ அதை ஆட் பண்ணிக்கிட்டோம், 100 பிளேஸில் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். நம்ம எப்பயும் பண்ணுற அடிஷனை இப்படி உட்காந்து எழுதாமல் இப்படியே செஞ்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம். இப்படிலாம் போட்டு டிவைட் பண்ணால் டயம் ஆயிரும். இப்போ இது எந்த டேபிளில் வரும்? 7 டேபிளில் வருமா? 7 டேபிள் அண்ட் 9 டேபிளில் தானே வரும். இப்போ இங்கே மேலே 7 டேபிளில் வருமானு பார்க்கலாமா? இது 7 டேபிளில் 9 டைம்ஸ், இது 2 டைம்ஸு, 0 7 டைம்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே மிச்சம் 9 இருக்கு. இந்த 9 வச்சு இதை அடிக்க முடியுமா? 2 டைம்ஸ் வந்து 18 போயிடும், மிச்சம் 2 27 ஆயிருமா? அப்போ 23. எனக்கு இந்த கொஸ்டினுக்கான இவ்வளோ பண்ணதுக்கான எனக்கு டோட்டல் வேல்யூ இது என்ன வேல்யூ அப்படின்னா எனக்கு 23ன்னு வருதா? சம்ம எக்ஸாமில் இவ்வளோ பெருசாக நம்மளால் செஞ்சுட்டே இருக்க முடியாது. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இங்கே கொண்டாங்க. எல்லாமே மனசில் தான் நடக்க போகுது. ஓகேவா? இப்போ நமக்கு ஆஃப்னு தெரிஞ்சு அப்புறம் 2 முதலாளி 2 பேருமே சமம். இந்த பர்சன்டேஜ் இங்கிட்டும் போகலாம் இங்கிட்டும் போகலாம். அப்போ நான் 66 3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன் அப்படின்னா 60 தனியாக 6 தனியாக என் மனசுலேயே பிரிச்சுக்கிடுவேன். அப்போ 60 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 180, 6 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 18, அப்போ 2 ஆட் பண்ணால் 198 எனக்கு தெரிஞ்சு போச்சா? அப்போ அதை மட்டும் எழுதிக்கிறோம் நம்ம பேப்பரில், எக்ஸாம் பேப்பரில். நெக்ஸ்ட்டு இதை மனசுலேயே தான் பண்ணணும். 8 7s are 56, அதோட ஒரு 5 ஆட் பண்ணேன் அப்படின்னா 61. அப்போ எனக்கு 61/7 வந்துருச்சு. ப்ளஸ் இங்கே வந்து எனக்கு 2/7ன்னு ஒன்று இருக்குது. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? எனக்கு என்ன ஆயிடுச்சு? 61/7ஐயும் 2/7ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும்? 63/7ன்னு வந்துருமா? இப்போ நான் அதை மனசுலேயே கட் பண்ண போகிறேன். 63 7 டேபிளில் எத்தனை தடவை வரும்? ஒரு தடவை 9 டைம்ஸ் வருமா? அப்போ எனக்கு என்ன வரும்? இங்கே ப்ளஸுக்கு முன்னாடி வெறும் 9 மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நான் மனசுல இப்போ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்கே என்ன ஒரு x × 9, சரியா? எக்ஸு இன்ட்டு 9ன்னு வருதா? இப்போ இதை இங்கே கொண்டாங்க. இது ரெண்டையும் மனசுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் என்ன வரும்? 207 டிவைடட் பை 9ன்னு இருக்கா? இவ்வளோ தான் நாங்கள் பேப்பரில் இருக்கணும். இந்த x × 9ல் எழுதவே கூடாது. அங்கிட்டு இருக்க 9 இங்கிட்டு வந்துருச்சுன்னு தான் எழுதணும். ஓகேவா? இப்போ இதை வந்து 9 டேபிள் அடிச்சு கொடுங்க. 2 டைம்ஸு 3 டைம்ஸ், அவ்வளோதான் ஆன்சர் வந்துருச்சா? இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால எனக்கு ஒரு 45 செகண்ட்ஸ் ஆயிருக்கலாம். இதை நான் செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பாக 25லேருந்து 30 செகண்ட்ஸில் நான் செஞ்சுருப்பேன். சரியா? இது ப்ராப்பரான மெத்தடு, இது மனசில் பண்ணுற மெத்தடு. இன்னொரு தடவை சொல்லவா? இதை ஆஃப்ன்றதுனால 2 முதலாளி, பர்சன்டேஜ் வந்து இங்கிட்டும் வரலாம் இங்கிட்டும் வரலாம். ஈஸியாக பண்ணணுன்றதுக்காண்டி 66ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு 66ஓட 300% கிடச்சிரும். அப்போ என்னாச்சு? 60 அண்ட் 6ன்னு நான் பிரிச்சுக்கிட்டேன். 60ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 180, 6ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 18, இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 198. அதை மட்டும்தான் நான் என் பேப்பரில் எழுதுவேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 7 வேல்யூ, இங்கே ஒரு 7 வேல்யூ இருக்குது. இவங்க 2 பேரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு மிக்சடு ஃப்ராக்ஷனை இந்த மாதிரி ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும், மனசுலேயே மாற்றணும். 8 × 7 என்னது? 56. அதோட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 61/7ன்னு வரும். இங்கே ஒரு 2/7 இருக்குது. அப்போ கீழே சேமாக இருந்தால் மேலே ஆட் பண்ணிக்கலாமா? 61ஐயும் 2 ஆட் பண்ணால் 63 டிவைடட் பை 7 எனக்கு வரும். அப்போ 63ங்கிற நம்பர் ஏற்கனவே 7 டேபிளில் வரக்கூடிய நம்பர். அப்போ ரெண்டையும் அடித்து கொடுத்தோம்னா ஒரு தடவை 9 டைம்ஸு. இதோட நான் ஒரு 9ஐ தான் ஆட் பண்ண போகிறேன். இதை ப்ளஸ் 9ன்னு கூட எழுதாதீங்க. 198ஓட ஒரு 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 207. இதுதான் நம்ம பேப்பரில் இருக்கும். இது இருக்கும், இது இருக்கும். அதை இங்கிட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்க 9 இங்கிட்டு வந்துச்சுன்னா டிவிஷனில் வரும். இப்படி போட்டு எழுதக்கூடாது. அப்படியே கீழே 9 இருக்கதை நினச்சிக்கிட்டு 9 டேபிளால் 2 டைம்ஸு, மிச்சம் 27, 3 டைம்ஸு 23. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நம்ம பார்க்க போகிற அடுத்த சம்மு. சரியா? இப்போ இதில் எனக்கு எல்லாமே அடிஷனில் தான் இருக்குது. எனக்கு இங்கே போர்டு மாஸ் வந்து தேவைப்படாது. இங்கிட்டு இன்ட்டு 5னா அப்போ 5xன்னு ஆயிருமா? இப்போ எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கா? இதை நம்ம வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். சரியா? இப்போ இதை மனசுக்குள்ளேயே செய்யுங்களேன். 6 × 13. இப்போ உங்களுக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சுன்னா என்ன சொல்லுவீங்க? 78ன்னு டக்குன்னு சொல்லிடுவீங்க. இப்போ டேபிள்ஸ் தெரியாதவங்க என்ன பண்ணணும்? 13 10 + 3ன்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிறணும். 6 × 10 60, 6 × 3 18, 60ஐயும் 18 ஆட் பண்ணால் 78ன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும் டேபிள்ஸ் தெரியாதவங்க. இப்போ 78 அதோட 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 85/13 ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு இங்கே 3 10s are 30, அதோட ஒரு 2 ஆட் பண்ணுறோமா? அப்போ 32/3 ஆயிடுச்சா? அடுத்து இங்கே 39 இருக்குது. இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ உட்காந்து இந்த சைடு நான் 39 × 2ன்னு போடக்கூடாது. இப்போ நான் என்ன சொன்னேன்? 9 அந்த மாதிரி பக்கத்தில் இருக்க வேல்யூவை என்ன பண்ணிக்கிறேனோ நான் 40ன்னு எடுத்துக்கிறேன். 40ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 80 வருமா? அதில் நான் என்ன பண்ணணும்? 1 தானே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 1ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 40ஐ
2ஆல் மல்டிபிள் பண்ணால் 80 வரும். 39லேருந்து நான் 1 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். சரியா, அந்த 1ஐயும் நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 78 வருமா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 78. இப்போ இந்த 78ஓட நான் 31 ஆட் பண்ண போகிறேன். சரியா, அதையும் இப்படி போட்டு செய்யக்கூடாது, மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம். 78ன்னு நம்மகிட்ட ஒரு நம்பர் இருக்குது. 8ஓட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்? இது டெசிமல் வேல்யூ, இது டெசிமல் வேல்யூ, டெசிமல் இல்லை, ஒன்ஸ் பிளேஸில் இருக்க வேல்யூ. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? மனசுக்குள்ளேயே 9ன்னு வந்துடும். அப்போ நம்ம இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? இதோட இந்த 1 ஆட் பண்ணோன்னே 79 ஆயிடுச்சு. அடுத்து 30, 79ஓட 30 ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 70ஓட 30 ஆட் பண்ண என்னது? 100. அப்போ இந்த 9ஐ மட்டும் சேர்த்துக்கிறோம். அப்போ என்ன ஆயிடுச்சு? 109 ஆயிடுச்சா? 109/39. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? இந்த வேல்யூவை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். சரியா, இப்போ நான் என்ன மனசுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டேன்? இதை நான் 40ஆக வச்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு 80 கிடச்சிருச்சு. 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். சரியா, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1ன்ற நம்பரை வந்து நம்ம 2 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டோம். 40 × 40 ஆட் பண்ணிட்டோம். அந்த 2ஐ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 80லேருந்து 2ஐ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 78. சரியா, அதோட நான் 31 ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 8ஓட 1 ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 79 ஆயிரும். அடுத்து எனக்கு மிச்சம் இதோட 30 மட்டும்தான் ஆட் பண்ணணும். இப்போ இதோட இங்கே எதுவும் ஆட் பண்ணணுமா? இல்லை. அப்போ கடைசியில் 9 வரப்போகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு 7 3 ஆட் பண்ணால் 10. அப்போ 109. கீழே இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டாச்சு. இது கொஸ்டின் மார்க் × 5ன்னு அப்படியே ஆயிடுச்சு. இப்போ கீழே இருக்க நம்பர்லாம் ஒன்றா இருந்தால் தானே நான் மேலே இருக்க நம்பரை ஆட் பண்ண சொன்னேன். இங்கே எல்லாமே ஒன்றா இருக்கா? இல்லை. அப்போ இந்த 3 நம்பருமே ப்ராப்பராக ஒரே டேபிளில் வருமானு பாருங்கள். 13 வந்து 3 டேபிளில் வருமா? வரமாட்டான். ஆனால் 13 என்ன டேபிளில் வருவான்? 39 டேபிளில் வருவான். அப்போது ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளால் உருவாக்க முடியும். நெக்ஸ்ட்டு 3 வந்து 13 டேபிளில் வருவானா? வரமாட்டான். ஆனால் 3 எந்த டேபிளில் வருவான்? 39 டேபிளில் வருவானா? அப்போ இன்னொரு ரிலேஷன்ஷிப் உருவாக்கிடலாம். அப்போ இதுலையே பிக்கஸ்ட் நம்பர் இப்போ டேபிள்ஸில் வந்துச்சு அப்படின்னா அந்த பிக்கஸ்ட் நம்பர் தான் நமக்கு டினாமினேட்டர். 39 அப்படியே வச்சுக்கிறோம். 39க்குரிய ஆளையும் அப்படியே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த 3ஐ 39 ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 13ஆல் மல்டிபிள் பண்ணணும். கீழே என்ன பண்ணுறோமோ அதை தான் மேலேயும் பண்ணுவோம். × 13. அதே மாதிரி 13ஐ 39 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். கீழேயும் மேலேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். பண்ணுறப்ப 39 தான் வரப்போகுது. அதனால் காமனாக போட்டாச்சு. இப்போ 32 × 13 எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? 32 × 13 இதை எப்படி பிரிச்சுக்கிறோம்? 30 + 2 × 10 + 3ன்னு பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை இதோட, அடுத்து இதை இதோட மல்டிபிள் பண்ணணும். இதை இதோட மல்டிபிள் பண்ணணும். இதெல்லாம் ஷார்ட்கட்டு. சரியா, கற்றுக்கிறப்ப பெருசாக தெரியும். ஆனால் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா மனசுலேயே ஈஸியாகிடும். ஃபஸ்ட்டு 30ஐ 10ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 300. 30ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 90. அந்த பிளேஸுக்கு நேராக தான் எழுதணும். 2ஐ 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 20. 2ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 6. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 6 1 4 1 6ன்னு ஆயிடுச்சா? அப்போ எனக்கு இங்கே என்ன வரப்போகுது? இந்த 32 × 13 என்னது? 416. நெக்ஸ்ட்டு 85 × 3 இதையும் இப்படி தான் பண்ணணும். 85 × 3 80 + 5 × 3. ஃபஸ்ட்டு 80 பண்ணணும், அடுத்து 5 பண்ணணும். என்னன்னா என்னது? 24. அப்போ இந்த 0 ஆட் பண்ணால் 240. 5 3s are 15. அப்போ 255 ஆட் பண்ணோம் அப்படின்னா 255. சரியா, நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 10s பிளேஸில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 9ஓட 6 ஆட் பண்ணால் 15. 15ஓட 5 ஆட் பண்ணால் 20. இப்போ எனக்கு மேலே 0 இருக்கும். 2ஐ நான் வந்து ரிமைண்டர் வச்சுக்கிட்டேன். 0வையும் 1 அடுத்து 5 ஆட் பண்ணுங்கள். 0 + 1 1, 1 + 5 6. ஏற்கனவே ஒரு 2 இருக்கா? அதுலேயும் ஆட் பண்ணோம்னா 8 ஆயிடுச்சா? அடுத்த பிளேஸில் இருக்கிறது இங்கே 1 இருக்குது, 4 இருக்குது. அப்போ 5 ஆயிடுச்சு. 5ஓட 2 ஆட் பண்ணால் 7 ஆயிடுச்சு. 7 ஆச்சா? 3 39 நீங்கள் போட்டுட்டோமா? ஈக்குவல் டு இங்கிட்ட என்ன இருந்துச்சு? கொஸ்டின் மார்க் × 5ன்னு இருந்துச்சா? இப்போ நல்லா பாருங்களேன். 39 2ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை, 2 தடவை 78 வந்துடும். அப்போ இங்கே மேலே 20 இருக்குது. இங்கே 5 வந்து இங்கிட்டு டிவிஷனில் வந்துடும். மல்டிபிளில் இருக்கிறது இங்கிட்டு டிவிஷனில் வந்துச்சுன்னா ஒரு தடவை, 4 தடவை. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். 4ன்றது தான் ஆன்சர். சரியா, இது மெயின்ஸில் தான் கேட்பாங்க. மெயின்ஸுங்கிற மாதிரி
பிஓ ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க சரிங்களா. மெயின்ஸில் இதே மாதிரி கொடுத்துட்டு வந்து டேட்டா சஃபிஷியன்சியாக இருக்கும். இதை வந்து நான் மனசுலேயே எல்லாமே தள்ளிடுவேன்னா முடியாது. ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து எழுத போகிறத நான் குறைக்க போகிறேன். கீழே எனக்கு இப்போ இங்கேயே தெரிஞ்சிருச்சு 3 நம்பர் இருக்குது. இந்த 3 நம்பரில் நான் ஒரே டேபிளில் வரும். நான் வந்து 39 கொண்டு வர முடியும் இது ரெண்டையுமே. அப்போ நான் எழுதுறது இவ்வளோ தான் எழுத போகிறேன். 39 எழுதிக்கிறேன். இங்கே எல்லாமே மனசுலேயே நடக்கணும். கம்ப்யூட்டரை பார்த்து கம்ப்யூட்டரில் இப்போ இந்த வேல்யூ இருக்குது அப்படின்னா இப்படி தொட்டே நம்ம வந்து செய்யணும். 6 × 10 60, 6 × 3 18, அப்போ 78. அதோட ஒரு 7 ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 85/13 வரப்போகுது ஞாபகம் வச்சுக்கிறணும் சரியா. அப்போ நான் இங்கிட்ட 85 மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கிறேன். அடுத்து 3 × 10 30, 30 + 2 வந்து 32/3 வரப்போகுது நான் ஞாபகம் வச்சுக்க போகிறேன். 32 மட்டும் எழுதிக்கிட்டேன் சரியா. இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, இதை பண்ணுங்க. 39 × 2. இப்போ நான் என்ன பண்ணணும், 30 × 9 30 + 9ன்னு பிரிச்சுக்கிறணும். 3 2s are 60, 2 9s are 18. அப்போ 60 + 18 78. அதோட நான் 31 ஆட் பண்ண போகிறேன். அப்போ மனசுலேயே வச்சுக்கிறேன் 78. நீங்கள் நான் மனசில் வச்சுக்கிறேன். அந்த 8ஓட 1 ஆட் பண்ணால் 79 சரியா. 70ஓட மிச்சம் ஒரு 30 ஆட் பண்ணுறேன் சரியா. அப்போ 109ன்னு எனக்கு வந்துருச்சு. இப்போ 109 தான் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. அது இங்கே எழுதியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும், இது யாரோட ஆள், 13ஓட ஆள். என்ன பண்ண 3ஆல் மல்டிபிள் பண்ணால் தானே நான் இங்கே போட முடியும். இப்போ இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டுறணும். கடன்னு செஞ்சுருவீங்க. இப்போ ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். 80 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 240, 5 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 15, அப்போ 255 ப்ளஸ் 32 யாருக்குரிய ஆள், 3க்குரிய ஆள். அப்போ இது என்னவா பண்ணணும், 13ஆல் மல்டிபிள் பண்ணணும். 32 × 13ன்றதை மனசால் பண்ண முடியாது சரியா. எப்படி பண்ணணும், இப்படி பிரித்து பண்ணணும்னா பண்ண முடியாது. வேறு மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னா 32 × 10, 32 × 3ன்னு இப்படியே மனசால் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண சொல்கிறேன், 32வை 13ஆல் மல்டிபிள் பண்ண சொல்கிறேன்னா என் மனசுலேயே இந்த இதை பிரிச்சிருவேன். 10 + 3ன்னு பிரிச்சிடும்னா 32வை 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 320 சரியா. அதை மட்டும் நான் ஒரு ஓரமாக எழுதிக்கிறேன். அடுத்து 32வை 3ஆல் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா 90, அடுத்து ஒரு 6 சரியா. அப்போ 96ன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் இது மனசுக்குள்ளே ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 416ன்னு வருமா. இதுதான் இங்கே எழுதுவேன் 416 சரியா. இப்போ இதெல்லாம் அந்த டெசிமல் பிளேஸ் வச்சு இதை வச்சு இப்படியே ஆட் பண்ணிக்கிறணும் ஓகேவா. அடுத்து எப்பயுமே சொல்லி கொடுத்த மாதிரி தான் இங்கே அடித்து கொடுத்துட்டு அங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. எழுதுறதை தான் குறைக்க போகிறோம். இந்த மாதிரி பெரிய சம்மை ஃபுல்லாக மனசில் செய்ய முடியாது. எதெல்லாம் மனசில் செய்கிறோமோ அப்படி செஞ்சுட்டு சுருக்கமாக எழுதிக்கிறோம். நம்ம எவ்வளோ கம்மியாக எழுதுகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு டைம் சேவ் ஆகும் ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் இதுதான். இது வந்து ஸ்கொயர்ஸ் வச்சு வந்திருக்கு சம். நம்ம ஸ்கொயர்ஸ் படித்தோம்ல. இப்போ இந்த ஸ்கொயர்ஸோட வேல்யூலாம் தெரியாத ஆள் எவ்வளோ டைம் எடுத்துக்குருவாங்க தெரியுமா, 2 minutes எடுத்துக்கிடுவாங்க சரியா. இப்போ நம்ம எவ்வளோ டைம் எடுக்க போகிறோன்னு பார்ப்போமா. 24ஓட ஸ்கொயர் எப்படிப்பா கண்டுபிடிக்க சொன்னேன், 4ஓட டெசிமல் கடைசி வேல்யூ என்ன வரும், 16. அப்போ 6 சரியா. 24 வயசில் என்ன நடக்கும், எல்லாமே வரிசையாக நடக்கும். அப்போ 5 6 7 நடக்கும். 6 போட்டாச்சு, மிச்சம் 5 7. இதுக்கான வேல்யூ எழுதிட்டோமா. அடுத்து 19 ஸ்கொயர் என்ன பண்ணோம், 9ஓட அந்த லாஸ்ட் வேல்யூ என்னது 1 சரியா. 20 ஸ்கொயர் என்னவா இருக்கும், 4 சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே என்னவா இருக்கும், 3ஆ இருக்கும். 3ஓட எதை ஆட் பண்ணால் 9, 6 ஆட் பண்ணால் 9. அடுத்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. 13 ஸ்கொயர் என்ன பண்ணோம், 3ஓட லாஸ்ட் வேல்யூ என்ன வரும், 3 3s are 9. இது ஒரு 1 சீரீஸ்க்கான நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 1, 3 2s are 6. அவ்வளோதான். இதெல்லாம் மைனஸ் பண்ண போகிறோம். இன்ட்டு 25ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இதெல்லாம் எப்படி ஈஸியாக மைனஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. மைண்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறணும், 500ஆகவும் 70ஆகவும் 6ஆகவும் ஞாபகம் வச்சுக்கிறணும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறணும், 300ஆகவும் 60ஆகவும் 1ஆகவும் ஞாபகம் வச்சுக்கிறணும். இதை 100ஆகவும் 60ஆகவும் 9ஆகவும் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. இப்போ இப்படியே கம்ப்யூட்டர்லேயே பார்த்தே செய்யணும் ஓகேவா. கம்ப்யூட்டர் நமக்கு இந்த வேல்யூ தான் இருக்குது. நம்ம இதை எழுதி வச்சுருப்போம்ல, எழுதி வச்சதை பார்த்து தான் செய்யணும் இந்த 3ஐயும். 500லேருந்து 300 போச்சுன்னா 200, 200லேருந்து வெறும் 100 போயிடுச்சுன்னா என்ன வரும், 100 மட்டும் வரும் ஓகே. இப்படி எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 70லேருந்து 60 போச்சுன்னா என்ன வரும், 10. 10லேருந்து 60 போச்சுன்னா என்ன வரும், -50. அடுத்து 6லேருந்து 1 போச்சுன்னா என்ன வரும், 5.
5லேருந்து 9 போச்சுன்னா என்ன வரும்? -4. இப்போ 100 - 54 இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மிச்சம் 46. இதுக்கான வேல்யூ 46 நம்ம எழுதிட்டோம். இது என்ன பண்ண போகிறோம்? 25ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். இங்கேயும் ஒரு சிம்பிளாக பண்ணிக்கலாம். இதை 100ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? கூட நான் 2 0 மட்டும் ஆட் பண்ணிக்கிருவேனா? சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 46 25ஓட பண்ணாமல் 100ஆல் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா 4600ன்னு வரும். நீங்கள் இப்படி போட்டு இப்படி மல்டிபிள் பண்ணுறத விட இது டைம் சேவிங்காக இருக்கும். சரி, இது டைம் கன்சியூமிங்காக இருக்கும். எக்ஸாமில் கான்செப்ட் யாருக்கு தெரியுதுன்னு முக்கியம் கிடையாது, அந்த கான்செப்டை யாருக்கு சீக்கிரமாக செய்ய தெரியுதுன்றது தான் முக்கியம். சரியா? இப்போ என் மைண்டில் இந்த வேல்யூ வந்துருச்சு. இதை நான் எப்படி 100 எதால் டிவைட் பண்ணால் 25 வரும்? 4ஆல். அப்போ இதையும் நான் 4ஆல் டிவைட் பண்ண போகிறேன்னா, அப்போ இதை நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன்னு என் மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு தடவை மிச்சம் ஒரு தடவை, அடுத்து என்ன ஆயிடுச்சு? 2 0 1 1 2 0 ஆயிருமா? என்ன பண்ணோம்னு இந்த வேல்யூ நான் 100ஆல் மல்டிபிள் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு 25க்கான ஆன்சர் கிடச்சிரும். சரி, அப்போ 100ஆல் மல்டிபிள் பண்ணால் நான் மனசுலேயே பண்ணிக்கிடுவேன். 4600 என் மனசில் இருக்குது. இப்போ நான் அதை வந்து மனசுலேயே 4ஆல் அடிச்சு கொடுக்கணும். இதுக்கெலாம் கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கோங்க. இதை மல்டிபிள் பண்ணுறதுக்கு 4600. இப்போ நான் 4 டேபிளால் இப்போ டிவைடட் பை 4ன்னு போடக்கூடாது, அதுக்கும் டைம் எடுக்கணும்ல. இப்போ நான் 4 டேபிளால் டிவைட் பண்ண போகிறேன், ஞாபகம் வச்சுக்கிறணும். இப்போ 4 டேபிளால் ஒரு தடவை மிச்சம், இதுவும் ஒரு தடவை, அங்கிட்ட 2 மிச்சமாக இருக்குது. அப்போ 20 ஆயிடுச்சு. 5 0. சரியா? 1150 20 கிடையாது 50. சரிங்களா? இப்படி தான் செஞ்சுக்கிறணும். இப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு டைம் வந்து லேட் ஆகும். ஓகேவா? ஃபுல் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? 1150. இப்போ நமக்கு இதுக்கு வேல்யூ தெரிஞ்சதுனால சீக்கிரம் செஞ்சிட்டோம். சரியா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதனால இவ்வளோ நேரம் ஆயிருக்கும். இல்லை அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 24 × 24ன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. அடுத்து இதை மல்டிபிள் பண்ணுவாங்க, அடுத்து எழுதி கடன் வாங்கி மைனஸ் பண்ணுவாங்க, அடுத்து இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்த சம் போகலாமா? நம்ம அடுத்து செய்ய போகிற சம் இந்த ப்ராக்கெட் வந்துடுச்சு. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க இதை தான் ஃபஸ்ட்டு செய்யணும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் செய்ய போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எதை ஃபஸ்ட்டு செய்யலாம்? மல்டிப்ளிகேஷனை செய்யணுமா, டிவிஷனை செய்யணுமா? இப்போ ரெண்டுமே இருக்குது அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ இதுலேருந்து டிவைட் பண்ணுங்கள். 639 × 13 டிவைடட் பை 213 இருக்குமா? இந்த நம்பரை பாருங்களேன், காமனாக இருக்கா? 200 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 600, 10 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 30, 3 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 9. அப்போ ஒரு தடவை 3 தடவை ஆயிருமா? இப்போ 3 × 13 எனக்கு என்னது? ஈஸியாகிடுச்சு, 39. ஓகேவா? பக்கத்துலேயே × 2 மல்டிப்ளிகேஷன் இருக்கா? அப்போ 39 × 2 என்ன சொன்னோம்? 40 × 2 பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 2 மைனஸ் பண்ணிக்கிறோமா? அப்போ 80, அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணால் 78. இந்த மொத்த இதுக்கான வேல்யூ எனக்கு 78ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதுதான் நம்ம கொஸ்டின். அப்போ கொஸ்டினை வச்சுட்டு நம்பர் இருக்க சைடு ஓடிடணும். இப்போ எப்படி இருக்குது? 78 - 3 ரூட்டு கியூப் ரூட் ஈக்குவல் டு 69 இருக்குது. அப்போ இதை வச்சுட்டு இதை இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க. இப்போ -69 - 78. சரியா? அப்போ என்ன வந்துடும்? இங்கிட்டு -3 ரூட் கொஸ்டின் மார்க் இன்ட்டு இது ரெண்டையும் பண்ணால் 9 வந்துருமா? என்ன 9? -9 வரும். இதுவும் அடித்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மார்க்கை மட்டும் வச்சுட்டு இதை அங்கிட்டு கொண்டு போனோம் அப்படின்னா என்னவாக இருக்கும்? 9 கியூபாக இருக்கும். 9 கியூபோட வேல்யூ எப்படிப்பா பார்த்தோம்? கியூப் யாரை கல்யாணம் பண்ணாங்க? 27 ஸ்கொயரை கல்யாணம் பண்ணாங்க. சரி, 27 ஸ்கொயருக்கான வேல்யூ என்ன வந்துச்சு? 729 வந்துச்சா? எப்படி வந்துச்சு? 7ஓட லாஸ்ட் பிளேஸ் வேல்யூ 9, இது ரெண்டையும் உல்ட்டா பண்ணிக்கிட்டோம். அப்போ 72. சரி, இப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? 729. ஓகேவா? சம் இதுதான். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணுவோம்? ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத தானே பண்ணுவோம். ஆனால் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே எனக்கு கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ இருக்குது. அதனால் இப்போதைக்கு நான் அதை வச்சுட்டு மிச்சம் இங்கிட்டு இருக்கிறத பார்ப்போமா? இங்கிட்டு இப்போ மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எதை பண்ணணும்? போர்டு மாஸில் என்ன இருக்குது முன்னாடி? அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் முன்னாடி எம் இருக்கா? அப்போ நான் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறேன். இதை உட்காந்து இப்படி பண்ணக்கூடாது. எப்படி பண்ணுவோம்? 20 × 3 60, 3 × 3 9. அப்போ எனக்கு இங்கே 69 ஆயிடுச்சு. அதோட நான் ஒரு 55 இங்கே -55 வந்து ஆட் பண்ண போகிறேன்.
அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். மைனஸு ப்ளஸ்ஸு. சரி, இப்போ எடுத்து எழுதுவோமா? 8 என்னது அப்படின்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஆகும். ப்ளஸ்ஸு மைனஸ்னாலும் மைனஸ் தான், மைனஸ் ப்ளஸ்னாலும் மைனஸ் தான். இது யாருக்கு? அடிஷன் சப்ராக்ஷனுக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குது? மைனஸ் ப்ளஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்க சிம்பிளை போடுவேன். சரியா? இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா என்னது? 55. 65 ஆகணும்னா நான் 10 கூடணும். அடுத்து ஒரு 4 கூட்டினேன்னா 69 ஆயிரும். அப்போ 14. 14 பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்குது? ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ எனக்கு இங்கே ப்ளஸ் 14ன்னு வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? 28 ஸ்கொயர்டு இருக்குது. 28 ஸ்கொயரு. இது என்னது? ப்ளஸ் 20. ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ் 28 ஸ்கொயரு ப்ளஸ் 14 இருக்குது. 28 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்போம்? 8ஓட ஸ்கொயர் என்னது? 8 8 64. அப்போ கடைசி நம்பர் வந்து 4000. இது 7 சீரீஸுக்குரியது. அப்போ 7 அப்புறம் 8 784 நம்ம போட்டோமா? இதை எப்படி இன்னொரு மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? லாஸ்ட் டிஜிட் 4ன்னு தெரிஞ்சிருச்சா? நம்ம ஏற்கனவே எதுக்கு கண்டினியூஸாக வரும்? 24 வயசுக்கு 24 வயசில் எல்லாமே வரிசையாக நடக்கும் கேர்ள்ஸுக்கு, 28 வயசில் எல்லாமே வரிசையாக நடக்கும் பாய்ஸுக்கு. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ 28 இப்போ இதை வரிசையாக போட்டோம் அப்படின்னா 7 8. ஓகேவா? 7 8 4. இப்போ 784ஓட இந்த 14 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படியே மனசுலேயே ஆட் பண்ணுங்க. 7 14 தானே ஆட் பண்ண போகிறோம். 80ஓட ஒரு 10 ஆட் பண்ணோம்னா 790. இந்த நாளே ஆட் பண்ணோம்னா 798. இங்கிட்டு இருக்க வேல்யூ என்னது? 798. இப்போ இந்த ப்ராக்கெட் பக்கத்தில் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெறும் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்ட்டு 133. இங்கிட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது அங்கிட்டு போச்சுன்னா என்னவா போகும்? டிவிஷனில் போகும். 798 டிவைடட் பை 133. சரியா? இப்போ இதை இப்படி உட்காந்து டிவிஷன் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். இந்த 1 நான் 7 ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? 7ஆல் மல்டிபிள் பண்ணுவேன். ஃபஸ்ட் ஆப்ஷன். சரி, எங்கிட்ட எனக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூலாம் இருக்கு, நான் அதெல்லாம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து 6ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு மிச்சத்தெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னாலும் எனக்கு இந்த வேல்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இதை 7ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 700 வரும். 30 7ஆல் மல்டிபிள் பண்ணால் இன்னொரு 200 வருதா? 210 வருதா? அப்போ எனக்கு வேல்யூ கூடுது. சரி, அப்போ நான் 6ஆல் பண்ணி பார்க்குறேன். இந்த 1 6ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 100 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 600. 30 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 180. 3 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 18. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். 798 வருதா? நம்ம தான் இப்படி கெஸ் பண்ணணும் எந்த வேல்யூ வச்சு வரும் அப்படின்னு மைண்ட்லேயே கெஸ் பண்ணணும். நிறைய சம்மு செய்ய இதெல்லாம் உங்களுக்கு தானாகவே வந்துடும். அப்போ ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு தடவை 6 தடவை. இப்போ இது இப்படி அப்படியே போயிட்டு 6ன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அப்படியே போட்டுறக்கூடாது. √x = 6. அப்போ எக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? இந்த ரூட் அங்கிட்டு போகிறப்ப 6 ஸ்கொயர்டாக இருக்கும். அப்போ x = 36. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அடுத்த சம்மு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம்? போர்டு மாஸில் ப்ராக்கெட் இருக்கான்னு பார்ப்போமா? இங்கே ப்ராக்கெட் இல்லை. அடுத்து ஆஃப் இருக்குது, அந்த இருக்குது. இங்கே என்னாச்சு? ஆஃபுக்கு முன்னாடியும் முதலாளி தான், பின்னாடியும் முதலாளி தான். இந்த பர்சன்டேஜை இங்கேயும் வச்சுக்கலாம், இங்கேயும் வச்சுக்கலாம். இப்போ நான் எதை கண்டுபிடிக்கிறது ஈஸி? 22க்கு 200 கண்டுபிடிக்கிறது ஈஸி. சரியா? இந்த 22ன்ற ஹோல் வேல்யூ 100%க்கு சமம். அப்போ 200 ஆக்கணும்னா என்ன பண்ணுவேன்? இதனால் ஜஸ்ட் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும். அப்போ எனக்கு இந்த இடத்துல வேல்யூ என்ன ஆயிடுச்சு? எடுத்த உடனே 44 ஆயிடுச்சா? அடுத்து 16 × 7 டேபிள்ஸ் தெரிஞ்சால் டக்குன்னு போடலாம். இல்லாட்டா நம்ம எப்படி பண்ணுவோம்? 10 + 6ன்னு பிரிச்சுக்கிறோமா? 10 × 7 70, 6 × 7 42. சரியா? அப்போ ஆட் பண்ண 70 + 42 112. இங்கிட்டு முடிச்சிட்டோமா? இதை அப்படியே மைண்ட்லேயே ஆட் பண்ணுங்கள். 112ஓட வெறும் 44 ஆட் பண்ண போகிறோம். இங்கே 4 இங்கே ஆட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 116 ஆயிரும். அதோட ஒரு 40 ஆட் பண்ணுங்கள். 44ல் 4 ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம். அப்போ மிச்சம் 40 தான் இருக்கும். 116ஓட 40 ஆட் பண்ணோம்னா 156 ஆயிருமா? ஈக்குவல் டு (*) × 13 கொடுத்துருக்காங்களா? இந்த 13 இங்கிட்ட என்னவா வரும்? மல்டிபிள் இருக்கிறது டிவிஷனுக்கு வரும். சரியா? இது இங்கிட்டு வந்துருச்சு. இப்போ 13 டேபிள் தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு போட்டுடலாம் இல்லையா? இப்போ எப்படி பண்ண போகிறோம்? ஜஸ்ட் இதை அப்படியே அடிச்சு கொடுங்க. 13ஆல் ஒரு தடவை மிச்சம் 2 இருக்கும். அப்போ 26 இருக்கும். 26 எத்தனையால் வரும்? 2 டைம்ஸ் வரும். அப்போ 12. இந்த ஹோல் இதுக்கு நம்ம இங்கே வர வேண்டிய ஆன்சர் என்னது?
12 அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சம்மு, இங்கே ஒரு ஆஃப் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு ஒரு ஆஃப் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எதனாலும் பண்ணிக்கிறலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஆஃபை பண்ண வரேன். 760% ஆஃப் 25ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் இதை எப்படி எடுத்துக்கலாம்? 25% ஆஃப் 760 எடுத்துக்கலாமா? 760ன்றது எனக்கு என்ன வேல்யூ? 100% தான் எனக்கு 760. அப்போ 25% வேணும்னா என்ன பண்ணுவேன்? 4ஆல் டிவைட் பண்ணுவேன். சரியா? இதை 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 25 வந்துருமா? இப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள், மைண்ட்லேயே பண்ணுங்கள். ஒரு தடவை மிச்சம் 3 இருக்கும், அப்போ 35 ஆயிரும். அப்போ 190 ஆயிருமா? அதுலேருந்து 312 மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா? இப்போ இதை எப்படி பண்ணலாம்? இந்த 190 நான் 200 நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிளேஸ் வச்சு மனசுக்குள்ளே பண்ணோம்ல, அது ஒரு மெத்தடு. இப்போ நான் இதை வந்து 200 நான் நினச்சிக்கிட்டேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்? 10 அதிகமாக நான் நினச்சிருக்கேன். சரியா? இப்போ இதை நான் 200 இதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 312லேருந்து 200 போயிடுச்சுன்னா என்னப்பா வரும்? 112 வரும். நான் ஏற்கனவே இதில் வந்து 10 வந்து நான் அதிகமாக நினச்சிக்கிட்டேன்ல, அந்த 10 நான் இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 122 வரும். புரிஞ்சுதா? இதை ஏன் ஆட் பண்ணோம்னு நம்ம ஏற்கனவே கூட்டிக்கிட்டோம்ல, அப்போ நான் வந்து இங்கே எனக்கு எக்ஸ்ட்ரா 10 வந்து குறைஞ்சிருக்கும். சரியா? அதை தான் நான் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 122 ஆச்சா? இப்போ அங்கிட்டு என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த பாயிண்ட் இருக்குன்றதுனால பயந்துடக்கூடாது. 1.5% ஆஃப் 200ன்னு கேட்டிருக்காங்க. இது நான் என்ன பண்ணிக்கிறலாம்? 200% ஆஃப் 1.5ன்னு எடுத்துக்கலாம். இந்த 1.5ங்கிற வேல்யூ தான் எனக்கு 100% அப்படின்னா இதை நான் 200 மாற்றினா என்ன பண்ணணும்? ஈஸியாக 2ஆல் மல்டிபிள் பண்ணால் போதுமா? 1.5 2ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்னது? 3. என்ன 3? -3. -3 இங்கிட்டு வர்றப்ப என்ன ஆயிரும்? +3 ஆயிரும். இது எப்படி இருக்குது? கொஸ்டின் மார்க் -3 இருக்குது. இது இங்கிட்டு வர்றப்ப +3 ஆயிரும். அப்போ அதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 125 ஆயிருமா? இங்கே என்ன இருக்குது? கொஸ்டின் மார்க்குக்கு மேலே ஒரு கியூப் இருக்குது. எதோட கியூப் வேல்யூ 125 சொல்லுங்கள்? 25ஓட கியூப், 5ஓட கியூப் வேல்யூ தான் எனக்கு 125. ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் எனக்கு என்னது? 5. அடுத்து பார்க்க போகிற சம், இது எப்படி செய்யலான்னு பார்க்குமா? இதான் மைண்ட்லேயே எப்படி கட் பண்ணலாம்? 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 3 டேபிளால் கீழே இருக்கிறது வந்து 2 டைம்ஸு, மேலே இருக்கிறது வந்து எத்தனை டைமு? 5 டைமு. அதையும் கட் பண்ணோம்னா எனக்கு இங்கே வரும் 2.5 மட்டும் தானே வரும். அதை மட்டும் நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 20. சரியா? இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 128 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 64 வருமா? சரியா? எனக்கு 0. சரியா? அப்போ ப்ளஸ் 6.4 ஆயிருச்சா? எப்படி பண்ணோன்னு தெரியுதா? இதை நான் 2ஆல் டிவைட் பண்ணால் 64, 0வாலேயே அடுத்து பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஒரு டிஜிட் தள்ளி நான் புள்ளி வச்சுக்கிறேன். அப்போ 64 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இதெல்லாம் ஈஸியாக இருக்குது, டக்கு டக்குன்னு மைண்ட்லேயே பண்ணிட்டோம். இதையும் மைண்டில் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் தெரியுமா? இது என்ன வேல்யூப்பா? 11 பிரித்து நடுவில் 3 3ன்னு போட்டால் அது என்னது? 11 கியூப்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் 121 இருக்குது. இது என்னப்பா அர்த்தம்? 11 பிரித்து நடுவில் 2ன்னு போட்டால் 11 ஸ்கொயர்டுன்னு அர்த்தம். இங்கே ஒரு 0 இருக்குது. அது எப்படி ஆகும்? 121 என்ன பண்ணால் இங்கே ஒரு 0 வரும்? இன்ட்டு 10 பண்ணால் ஒரு 0 வருமா? இதை என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு என்ன அர்த்தம்? மேலே என்கிட்ட 3 11 இருக்குது, கீழே என்கிட்ட 2 11ம் ஒரு 10ம் இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு 11க்கு ஒரு 11, ஒரு 11க்கு ஒரு 11 அடித்தா 11/10ன்னு வருமா? அப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? இதை 1ஆல் டிவைட் பண்ணால் 11, 0 இருக்கிறதுனால ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்க போகிறோம். அப்போ 1.1ன்னு வருமா? இதை நம்ம ப்ராக்கெட்டுக்கு இந்த ஈக்குவல் டு இந்த திக்கம் இருக்கிறதுக்கான வேல்யூ. இப்போ இதெல்லாம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணுங்கள். 1 4 5, அப்போ 10 ஆயிடுச்சு. 0 மிச்சம் 1 அங்கிட்டு 1 வந்து நம்ம ரிமைண்டர் வச்சுருக்கோம். 1 6 2, அப்போ 7 2 9, 9 + 1 என்னது? 10 ஆயிடுச்சு. ஒரு டிஜிட் தள்ளி எல்லாத்துலேயும் புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ நான் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் இன்ட்டு 10ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இங்கேயும் எனக்கு கொஸ்டின் மார்க் இன்ட்டு 10. கொஸ்டின் மார்க்கை மட்டும் வச்சேன் அப்படின்னா இங்கே இருக்க 10.0னா என்னது? வெறும் 10ன்னு தான் அர்த்தம். இந்த 10 இங்கிட்டு வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். அப்போ எனக்கான ஆன்சர் என்னது? 1. அவ்வளோதான். இதுதான் அடுத்த சம்மு. பார்த்தீங்களா? கடன்னு இருக்கா? எக்ஸாம் ப்ரெஷரில் ஐயோ என்னடா இவ்வளோ பெரிய சம்மாக இருக்கு. ஆனால் பாருங்களேன், வெறும் அடிஷன் தான் கேட்டிருக்காங்க. அடிஷன், சப்ராக்ஷன். சரியா? யார் இங்கே சப்ராக்ஷன் ஜோடி? இவங்களும் இவங்க மட்டும்தான் சப்ராக்ஷன். சரியா? மற்ற எல்லாருமே அடிஷன் தான். சரி, அப்போ இவங்களாம் ஒரு கூட்டம், இவங்க 2 பேரும் ஒரு கூட்டம் ஃபஸ்ட்டு.
அடிஷன்காரவங்களை ஃபுல்லாக நம்ம ஒன்று சேர்க்கணும். அடுத்து சப்ராக்ஷன்காரவங்களை ஃபுல்லாக ஒன்று சேர்க்கணும். ஃபஸ்ட்டு அடிஷன்காரவங்களாம் ஒன்று சேர்ப்போமா? இங்கே ஒரு 1000, இங்கே ஒரு 1000, இங்கே ஒரு 2000. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? 4000 ஆயிடுச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே ஒரு 600, இங்கே ஒரு 800, இங்கே ஒரு 100. 600 + 800 1400. அதோட ஒரு 100 சேர்த்தோம் அப்படின்னா 1500. அடுத்து 60, 30, 50. 60ஓட 30 சேர்த்தா 90, 90ஓட 50 சேர்த்தா 140. கரெக்டாக அந்த வேல்யூக்கு நேரம் எழுதணும். 9, 3, 8. 9 + 3 12, 12 + 8 என்னது? 20. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 5660. இதெல்லாம் யார்? அடிஷனுக்குரிய ஆள். சரியா? அடுத்து சப்ராக்ஷனுக்குரிய ஆள். இந்த வேல்யூவோட நம்ம சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். அவங்க கூட்டத்து ஆளுங்களெல்லாம் நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம். 1000ஐயும் 2000ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 3000. 700ஐயும் 600ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 1300. நெக்ஸ்ட் 50ஐயும் 60ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 110. 2ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 8. சரியா? இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 8, 1, 4, 4. இதுலேருந்து இதை மைனஸ் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணுவோமா? 5000லேருந்து 4000 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 1000. 600லேருந்து 400 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 200. 60லேருந்து 18 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 50, ஒரு 8 போச்சுன்னா 42. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 4, 2, 1. இப்போ எனக்கு மீதம் என்ன வந்துருச்சு? இதுதான். இந்த ஃபுல் சைடுக்கான வேல்யூ என்னது? 1242. அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். அடுத்து பார்க்க போகிற சம். இந்த சம்மெல்லாம் எக்ஸாமில் பார்த்தாங்கன்னா டக்குன்னு பயந்துருவாங்க. நம்ம வந்து சிம்பிளாக எப்பயும் போல் செய்ய ஆரம்பிக்கலாம். இங்கே ஒரு ஹோல் வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கா? இது என்னன்னு பாருங்கள். 42 × 5 + 6ன்னு இருக்கா? நான் என்ன செய்யணும்? 5 + 6ஐயும் கூட்டிட்டு × 11ன்னு போட்டோம்னா வேல்யூ தப்பாகி போயிடும். நம்ம என்ன பண்ணணும் முடியும்? போர்டு மாஸில் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், அப்புறம் தான் அடிஷன். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 42 5ஆல் மல்டிபிள் பண்ண தெரியுமா? இப்படி போடணும் நினச்சிங்க அப்படின்னா அதுதான் தப்பு. இப்போ என்ன பண்ணணும்? இதை நான் 42 10ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்னு நினச்சிக்கலாம். சரியா? நான் 10ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்னப்பா வரும்? 420 வருமா? 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5 வந்துடும். அப்போ இந்த 420 2ஆல் டிவைட் பண்ணால் 210. அதுதான் ஆன்சரு. ஒரு நம்பரை 5ஆல் மல்டிபிள் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, நம்பரை 5ஆல் மல்டிபிள் பண்ண சொன்னாங்க அப்படின்னா 10ஆல் மல்டிபிள் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. மனசுலேயே பண்ணுறதுக்கு இது ஈஸியான ஃபார்மேட்டு. சரியா? அடுத்து நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத பண்ணிட்டோம். இது என்னவா? இதோட கியூப் ரூட்டான். சரியா? அப்படியே இருக்கட்டும். அடுத்து இங்கிட்டு வாங்க. மைனஸ் 43 × 3. 40 × 3 என்னது? 120. 3 × 3 என்னது? 9. அப்போ 129. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ இருக்குது. 874ன்னு இருக்கா? அடுத்து இந்த சைடு பாருங்க. அங்கிட்டு ஒரு +10 இருக்கு. அது இங்கிட்டு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? -10 ஆயிருமா? அடுத்து ஏதோ x - 25² கொடுத்துருக்காங்க. அப்போ அது எல்லாமே ஒரே வேல்யூ. அதை நம்மளால் பிரிக்க முடியாது. ப்ராக்கெட்லேயே வச்சுக்கலாம். x - 25ஓட ஒரு ஸ்கொயரு. சரிங்களா? இப்போ இங்கிட்டு வாங்க. இங்கிட்ட ஒரு கியூப் ரூட், இங்கிட்ட ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்குது அப்படின்னு டென்ஷன் ஆகக்கூடாது. நமக்கு தெரிஞ்சதை போர்டு மாஸ் ப்ராப்பராக அதை பண்ணிட்டா போதும். இவன் ஒரு மைனஸ், இவன் ஒரு மைனஸ். அப்போ அவன் 2 பேரையும் ஆட் பண்ணி ஒரு கும்பலாக வச்சுக்கலாம். 139 ஆயிரும். இந்த ஒரு வேல்யூ இருக்கா? இவன் யார்? +874. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. 800ல் இருந்து 100 போச்சுன்னா 700. 70லேருந்து 30 போயிருச்சுன்னா 40. 4லேருந்து 9 போயிருச்சுன்னா -5. சரி, இப்போ இதெல்லாம் பண்ணோம்னா 740 - 5 735 ஆயிருமா? இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? இதை நான் பண்ணதில் எனக்கு 735 ஆயிடுச்சு. இவன் மட்டும் மிச்சம் இருக்கானா? அப்போ -3√21. சரியா? நெக்ஸ்ட்டு இங்கிட்டு x - 25 ஸ்கொயர்னு இருக்குமா? நெக்ஸ்ட்டு க்யூப்பில் இந்த வேல்யூ எங்கேயாவது பார்த்தோமா? 210ங்கிற வேல்யூ வந்துச்சா? வந்திருக்காது. சரி, அப்போ அதுக்கு கிட்டக்க இருக்க வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு 4³ என்ன வந்துச்சு? 4 4s are 16, 16 4s are 64 ஆச்சு.
5க்கு என்ன வந்துச்சு 125 வந்துச்சு. 6க்கு என்ன வந்துச்சு 6 6 36 36 இன்ட்டு 6 என்ன வந்துச்சு 216 வந்துச்சா. எனக்கு இது என்னது 216 210 பக்கத்தில் இருக்க நம்பர். அப்போ நான் இதை வந்து ஒரு 5ன்னு நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரியா 5 இதோட வேல்யூ வந்து நான் 5ன்னு வச்சுக்கிறேன். 16 வந்தால் தானே 6. அப்போ அதுக்கு முன்னாடி எங்கேயோ பக்கத்தில் இருக்குது. அப்போ 5 பாயிண்ட் சம்திங். சரியா அப்படின்னா 5.5ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதிலிருந்து 5.5 மைனஸ் பண்ணுங்கள். 735லேருந்து 5.5 பண்ண போகிறோம். அப்போ 730 அதுலேருந்து ஒரு 0.5 போச்சுன்னா 729.5 ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு இந்த சைடு எக்ஸ் மைனஸ் 25 இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கா. இந்த ஸ்கொயர் இங்கிட்டு வர்றப்ப என்ன வரும் ரூட்டாக வரும். ரூட் 729.5 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 25. ஓகேவா. எதோட ஸ்கொயர் ரூட் 729 எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. 27ஓட தான் எனக்கு 729. இந்த 0.5லாம் விட்டுருங்க, எல்லாமே நம்ம அசம்ஷன் வேல்யூ தான் இப்போதைக்கு எடுத்துருக்கோம். இப்போ எக்ஸு மைனஸ் 25 இருக்குது. இந்த மைனஸ் 25 கிட்ட வந்துச்சுன்னா ப்ளஸ் 25 ஆயிருமா. அப்போ 27 + 25 என்னது 52. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 52. இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி இதை கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பராக இருக்கிற அந்த நம்பரை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இதை மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூ இந்த 10 நான் இங்கே கொண்டு வந்துட்டேன்னா இது ரெண்டையும் மைனஸே ஒரு குரூப் ஆக்கி இதோட நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வந்து 735 வந்துச்சு. க்யூப் ரூட் இந்த நம்பர் கண்டுபிடிச்சினாங்க. இந்த நம்பர் க்யூப் ரூட்லேயே வராது. அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் என்னது 5. நான் வந்து ஒரு 5.5ன்னு வச்சுக்கிட்டேன். சரியா. அப்போ இந்த 735லேருந்து 5.5 மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ. இது வந்து எனக்கு என்னது ஒரு தெரியாத நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் வந்து இங்கிட்டு வந்துச்சுன்னா என்னவா வரும், ஈக்குவல் டு அங்கிட்டு வந்துச்சுன்னா ரூட்டாக வரும். இதை எழுதி வச்சுக்கோங்க. இப்போ 729ஓட ரூட் என்னது 27. நம்ம தான் ஏற்கனவே படிச்சிட்டோமே. அப்போ எக்ஸு மைனஸ் 25. அப்போ இந்த மைனஸ் 25 கிட்ட வச்சுன்னா ப்ளஸ் 25. இதோட ரூட் தெரியாதவங்களுக்கு எக்ஸாமில் ஆன்சர் வராது. அவ்வளோதான். அடுத்து பார்க்க போகிற சம்மு. இதில் நமக்கு தெரிஞ்ச நம்பர் ஏதாவது இருக்கா. இந்த இருக்கா, இதே யார் 11 கியூபை பிரித்து இதாக்கியிருக்கோமா. அப்போ இங்கே எனக்கு 3 11 இருக்கும். சரியா. டிவைடட் பை 19. இங்கே 764. இங்கே எனக்கு என்ன இருக்கும் இன்ட்டு 2 11 இருக்குமா. இது என்னது 11 ஸ்கொயர்டு இல்லை. அப்போ 11 இன்ட்டு 11 இன்ட்டு 3/42 ஈக்குவல் டு இங்கிட்டு இருக்குல்ல. இதை வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா அப்படியே உல்ட்டாவாக வரும். அதே மல்டிப்ளிகேஷனில் 76/21ன்னு வரும். சரிங்களா. ஈக்குவல் டு கொஸ்டின் 1. இதுதான் சம்மு. இங்கே 2 11 இருக்குது, இங்கே 3 11 இருக்குது. படித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரே ஒரு 11 தான் மிச்சமாக இருக்கும். சரியா. சேம் டேபிளில் வருவா. இது ஒரு தடவை, இது 7 தடவை. சரியா. நெக்ஸ்ட்டு இது 2 டேபிளால் வருமா. 21 35 38 வருமா. அடுத்து இந்த 19 38 ஒன்று தானே. ஒரு தடவை, இது 2 தடவை. இங்கே 2 ஆயிடுச்சு. சரியா. அடுத்து இங்கே 7 இருக்குது, இங்கே 21 இருக்குது, இங்கே இந்த ஃபுல் நம்பர் இங்கே 2 மட்டும் இருக்குது. சரியா. இப்போ நான் இதை வந்து 7 டேபிளால் அடிக்க முடியுதான்னு பார்ப்போமா. 7 டேபிளால் 2 டைம்ஸ்னால் 14 வரும். மிச்சம் 36 இருக்குது. 36 7 டேபிளில் எங்கே வரும் 5 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 35. மிச்சம் 14 இருக்கா. 7 டேபிளால் 2 டைம்ஸு. அப்போ இதை ஃபுல்லாக அடிச்சுட்டு 7 ஆயிடுச்சு. அடுத்து 21 இருக்கா. 21ஆல் அப்படியே டேரெக்டாக அடிங்களேன். 21 1s are 21 போகுமா. அப்போ ஒரு தடவை, மிச்சம் 4 இருக்கும். அப்போ 42 21 எப்போ வரும் 2 தடவை வரும். இப்போ இந்த டோட்டல் இதுக்கான ஆன்சர் எனக்கு என்னது. இதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சம். இதில் எத்தனை ஆஃப் இருக்குன்னு பாருங்க. இங்கே ஒரு ஈக்குவல் இருக்கா, இங்கே ஒரு ஆஃப், இங்கே ஒரு ஆஃப். ஈக்குவலுக்கு அப்புறம் இங்கே ஒரு ஆஃப் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஆஃபாக செய்யலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க 30% ஆஃப் 616 கேட்டிருக்காங்க. சரிங்களா. இப்போ 660% ஆஃப் 30யும் கண்டுபிடிக்கலாம், 30% ஆஃப் 660 கண்டுபிடிக்கலாம். என்ன பிரச்சனை, ரெண்டு சைடுமே 0 ஆகிப்போச்சு. அப்போ எனக்கு என்ன தெரியும், ஒரு நம்பரோட 10% கண்டுபிடிக்கணும்னா பின்னாடி இருந்து ஒரு தடவை புள்ளி வச்சா போதுமா. 660ஓட 10% எவ்வளோ, வெறும் 66. அதை 30 ஆக்கணும்னா நான் என்ன பண்ணணும், 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். இதை 60 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 180. 6 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 18. அப்போ இதுக்கான ஆன்சர் எனக்கு என்னது 198. நெக்ஸ்ட் இங்கே வாங்கப்பா. 2.5% ஆஃப் 400. சரிங்களா. இங்கே
நான் என்ன பண்ண போகிறேன், 2.5 வந்து நான் என்னன்னு வச்சுக்கிறேன், 100ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 400 ஆக்கணும்னா நான் இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ என்ன வரும், 10 வரும், வெறும் 10 வரும். ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் அப்படியே வச்சாச்சு. இங்கே பாருங்கள் 1.9% ஆஃப் 1000 இருக்குது. அப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு நான் 1000% கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ எனக்கு என்னது 100. இது நான் 1000 ஆக்கணும்னா என்ன பண்ணுவேன், 10ஆல் மல்டிபிள் பண்ணுவேன். 1.9 10ஆல் மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும், இந்த புள்ளி ஓடி போயிடும். சரியா, அப்போ +19 ஆயிடுச்சா. +19 இங்கிட்டு வந்துச்சுன்னா என்ன வந்துடும், -19 ஆயிருமா. சரியா, இப்போ நம்மகிட்ட இது மட்டும்தான் இருக்குது. அடுத்து செய்வோமா, இந்த -19ஐயும் -10ஐயும் குரூப் சேர்த்தோம் அப்படின்னா -29. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. 198லேருந்து 20 போச்சுன்னா 178. அதுலேருந்து ஒரு 9 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 169. நம்ம நெக்ஸ்ட் செய்ய போகிற சம்மு. சரியா, இதை எப்படி டைம் சேவிங்காக ஈஸியாக செய்யலாம் அப்படின்னா, இங்கே வந்து இப்படி எழுதிலாம் அடித்து கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் இப்படி பார்ப்போம். ஓகேவா, 455 டிவைடட் பை 5 இருக்குது. அப்போ டேரெக்டாக அடிங்க. 9 டேபிளால் அடியாகும். அப்போ அடுத்து 1 டேபிளால் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், பேப்பரில் எடுத்து 91 மட்டும் எழுதிக்கிறணும். அடுத்து என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. 130 டிவைடட் பை கொஸ்டின் மார்க் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 312 டிவைடட் பை வெறும் 12ன்னு இருக்குது. சரியா, 12 வந்து 3 டேபிளால் எத்தனை தடவை, 4 தடவை. அப்போ 4 கீழே இருக்குது. மேலே 3 டேபிளால் 1 தடவை, 0 4 தடவை, கீழே ஒரு 4 இருக்கா, மேலே 104, கீழே ஒரு 4. சரி, அப்போ என்ன வரும், 26ன்னு வரும். மேலே 104, கீழே 4. இதை டேரெக்டாக மைண்டிலே அடிச்சிங்க அப்படின்னா 2 டைம்ஸு, அடுத்து 6 தடவை 24 இருக்கும். 26 டைம்ஸ். அப்போ இங்கிட்ட எனக்கு என்ன வந்துருச்சு, 26ன்னு வந்துருச்சு. ஓகேவா, இப்போ இங்கே கொஸ்டின் மார்க் இருக்குது. சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை மைனஸ் பண்ணணுமோ ப்ளஸ் பண்ணணுமோ என்ன பண்ணாலும் இந்த கொஸ்டின் மார்க்கோட தான் நான் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதோட பண்ணாமல் இந்த 91 அங்கிட்டு கொண்டு பண்ண போகிறேன். அப்போ 91 அங்கிட்டு போச்சுன்னா என்ன வரும், -91 ஆயிருமா. அப்போ 26 - 91 எப்படி பண்ணுவோம், 91லேருந்து 20 போச்சுன்னா 71, 71லேருந்து 6 போச்சுன்னா 65. என்னவா இருக்கும், -130 டிவைடட் பை கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு, இந்த பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்க சிம்பிள் தானே போடும். அப்போ இங்கே மைனஸ் இருக்கும். இந்த மைனஸையும் அடிச்சு கொடுத்துரும். ஓகேவா, இப்போ 130 டிவைடட் பை கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 65ன்னு இருக்குது. இந்த கொஸ்டின் மார்க் இங்கிட்டு போயிடும், இது இங்கிட்டு வச்சுக்கிறலாம். சரியா, தெரிஞ்சதெல்லாம் ஒருத்திக்கும் தெரியாதெல்லாம் ஒருத்திக்கும். அப்படின்னா டிவைடடில் இருக்க கொஸ்டின் மார்க் அங்கிட்டு போயிடும். அங்கிட்டு நார்மலில் இருக்கிறது வந்து இங்கிட்டு கீழே வந்துடும். அப்போ 130 டிவைடட் பை 65. சரியா, இப்போ இதை அடிச்சு கொடுங்க. 1 தடவை 2 தடவை, ஆன்சர் என்னது 2. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த சம்மு. இங்கே ஒரு ஆஃப் இங்கே ஒரு ஆஃப் இருக்குது, நடுவில் வந்து ஒரு சப்ராக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை செய்வோமா, 52% ஆஃப் 125 கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ 125% ஆஃப் 52 கண்டுபிடிப்போமா. என்ன பண்ண போகிறோம், இந்த 52க்கு 125 கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா 100% ப்ளஸ் 25% வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 52ஓட 100% என்னப்பா, அதே தான் 52. அதோட நம்ம என்ன பண்ணணும், இதோட 25% கண்டுபிடிக்கணும். ஒரு இதுக்கு 25% கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம், 4ஆல் டிவைட் பண்ணுவோம். இதை 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 1 தடவை 3 தடவை. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 65 தான் இதுக்கான ஆன்சர். இங்கே வந்துருச்சு. மைனஸ், இந்த மைனஸ் படச்சு எடுத்து 35% ஆஃப் 200. சரியா, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், 200% ஆஃப் 35ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 35ஓட 100% எவ்வளோ, 35 தான். அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 200 கிடச்சிடும். அப்போ இங்கே என்ன வரும், 70 வரும். ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் -12. இந்த -12 எங்கிட்டு வந்துச்சுன்னா என்ன வந்துடும், +12 ஆயிருமா. இது ஒரு ப்ளஸ்ஸு, இது ஒரு ப்ளஸ்ஸு. சரி, அப்போ என்ன ஆயிடுச்சு, 65 + 12 என்ன ஆயிடுச்சு, 77லேருந்து ஒரு 70 மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ மிச்ச ஆன்சர் என்னது, எனக்கு 7 தான். ஓகேவா, அடுத்த சம் பார்ப்போமா. அடுத்த சம் என்னடா இங்கே ஆஃப் வந்திருக்கு பர்சன்டேஜ் வரலையேன்னு யோசிக்கக்கூடாது. சரியா, இது பேசிக்கான விஷயம். ஆஃப்னா நான் என்ன சொன்னேன், ஆஃப்னா என்னது, வெறும் நார்மல் மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். சரி, இங்கே ஆஃப் போட வேண்டிய இடத்துலலாம் நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட போகிறோம். அப்போ 1/7 × 231 ப்ளஸ் 1/6 × 162 ஈக்குவல் டு, இது தான் அர்த்தம் இதுக்கு. சரியா, எக்ஸாமில் எடுத்து எழுதக்கூடாது. இந்த ஆஃப் இருந்துச்சுன்னா அதை மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கிறணும்.
அப்போ இதே அடித்து கொடுக்கலாமா? 7 டேபிளால் ஒரு தடவை, 3 தடவை, அடுத்து இன்னொரு 21 இருக்கும், 3 தடவை. அப்போ இது 31 மாறிடுச்சு. அடுத்து இதை 6 டேபிளால் அடித்து கொடுங்க. ஒரு தடவை, 2 தடவை, 7 தடவை, 27 மாறிடுச்சு. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 33 27 ஆட் பண்ணோம் அப்படின்னா 53 60 60 இந்த ஆயிடுச்சு. இங்கே இருக்க +20 இங்கிட்ட வந்துச்சுன்னா என்ன வரும்? -20 வரும். சரியா? -20. அப்போ எனக்கான ஆன்சர், கொஸ்டின் மார்க்கான ஆன்சர் என்னது? 40. இது எக்ஸாம்பிள் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? இப்படியே பார்த்துருவாங்க. இப்படியே தான் மைண்ட்லேயே அடிச்சு கொடுப்பாங்க. 7 இங்கே இருக்கா, இங்கே ஆஃப்னா மல்டிபிள். அப்போ 7 இங்கே எத்தனை டைம் வரும்? இங்கே ஒரு 3 டைம், மிச்சம் ஒரு 21 இருக்கும். அப்போ இங்கே 3 33. ப்ரோவான ஆள்லாம் அந்த 33 ஞாபகம் வச்சுக்கிறவாங்க. நான் வந்து எழுதிக்கிருவேன். 33 வந்துருச்சு, அதை மட்டும் எழுதிக்கிறேன். அடுத்து இதை 6 ஆல் அடிச்சு கொடுக்க போகிறோம். 6 ஆல் அடித்தோம்னா 2 டைம்ஸ் அண்ட் ஒரு 7 டைம்ஸு. அப்போ 27. இதை ஆட் பண்ணால் 60. இதை ஆட் பண்ணிவிட்டு 60 வேல்யூவை போட மாட்டேன். 60 இந்த சைடு இருக்க 20 அங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும். அப்போ 60 - 20 40 அப்படின்னு மைண்டிலே போட்டுறணும். அடுத்த சம் பண்ண போகிற அடுத்த சம் என்னது? நார்மலான சம்மு. சரியா? அதில் ஒன்றுமே இல்லை. ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. ப்ளஸ்ஸுக்குரிய கும்பலெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. மைனஸுக்கு இன்னொரு ஆள் கொடுத்துருந்தா அவங்களுக்கு ஒரு கும்பல் சேர்ப்போம். மைனஸ்க்கு டேரெக்டாக ஒரே ஆள் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம கும்பல் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை எப்படி மைண்டிலே ஆட் பண்ணுவோம்? கொஸ்டின் எங்கே இருக்குது? இந்த இருக்குல்ல, இப்படி கம்ப்யூட்டர்லேயே இப்படியே ஆட் பண்ணிடணும். சரியா? 165ன்னு இருக்கா. அப்போ இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 200 இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ நான் 200 மட்டும் எழுதிக்கிருவேன். 200ன்னு கடகடன்னு எழுதிக்கிருவேன். சரியா? அடுத்து 60, இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 90 இருக்குது. 60 + 30 90. அடுத்து ஒரு 90, 180 ஆயிடுச்சா? அப்போ 180 நான் எழுதிக்கிருவேன். அடுத்து இங்கே 5, இங்கே 3, இங்கே 7. இதை ஆட் பண்ணுங்கள். 5 + 3 8, 8 + 7 15 ஆயிடுச்சா? இப்போ நான் இந்த 15 மட்டும் எழுதிக்கிறேன். இதெல்லாம் மைண்ட்லேயே ஆட் பண்ணுங்கள். 200 + 180 380. அதோட ஒரு 15 ஆட் பண்ணோம்னா 395. சரியா? இந்த வேல்யூவை மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? இதுக்கு நம்ம இந்த 3க்கு 395 வந்துருச்சு. அதோட 323 தான் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? 395ஓட 323 தான் மைனஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை இப்படி எழுதவே கூடாது. ஓகேவா? ஏற்கனவே ஒரு 300, இங்கே ஒரு 300. அப்போ அங்கேயே நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. 300 போயிடுச்சு. 95லேருந்து தான் 23 மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ மைண்ட்லேயே பண்ணணும். 95லேருந்து 20 போச்சுன்னா என்ன வரும்? 75. 75லேருந்து 3 போச்சுன்னா என்ன வரும்? 72. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஜாலியான சம். இவர் யார்ப்பா? ஸ்கொயரில் சொல்லணும்னா இவர் யார்? 27 ஸ்கொயரு. சரியா? க்யூபில் சொல்லணும்னா இவர் யார்? 9 க்யூபு. சரி, இதை இப்படி வச்சுக்கிறலாம், அப்படியே வச்சுக்கிறலாம். என்ன சொல்லியிருக்காங்க? இந்த நம்பர் டிவைடட் பை 9 ஸ்கொயர்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 9 வந்துச்சு. அப்போ 9னாவே நான் எடுத்துக்கிறேன். 9 க்யூபு டிவைடட் பை 9 ஸ்கொயரு ப்ளஸ் 16 ஈக்குவல் என்ன? எதோட ஸ்கொயர் வேல்யூ? இங்கே 2 9, இங்கே 3 9 இருக்குது. இப்போ அதை அடித்து கொடுத்துட்டோம்னா இங்கே எனக்கு ஒரு 9 மட்டும் மிச்சம் இருக்கும். ஓகேவா? இது எப்படி பண்ணணும்னு தெரியுதுல? 9 × 9 × 9 இருக்கும். இங்கே 2 9 மட்டும் இருக்கும். இதை அடித்து கொடுத்துட்டா மிச்சம் ஒரு 9 இருக்கும். அப்போ 9 + 16 எனக்கு என்னது? 25. இது என்னவா இருக்குது? இப்படி இருக்கா? இதை எனக்கு இதுதான் ஆன்சர்னு 25ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை போட்டால் நமக்கு தப்பாயிரும். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? கொஸ்டின் மார்க்கை மட்டும் வச்சுட்டு ஸ்கொயர் இங்கிட்டு போச்சுன்னா என்ன வரும்? ரூட் ஆகும். ரூட் எதோட ரூட் 25? 5 5s are 25. இப்போ எனக்கு ஆன்சர் என்னது? 5. ஓகேவா? இங்கே ஒரு சிக்கல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? பார்க்க ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சம்மை வந்து ஸ்கொயர் க்யூப் தெரியாத ஆளுக்கு அது ஒரு லெவல் கஷ்டமாக இருக்கும். தெரிஞ்ச ஆளுக்கு இங்கே தான் ட்விஸ்ட்டே இருக்கும். சரி, 25ன்னு ஆன்சரை போட்டு போயிடுவாங்க. ஆனால் இவ்வளோ படித்து என்னது? வேஸ்ட்டாக போயிடும். எதுவுமே மிச்சம் இருக்கக்கூடாது. இந்த கொஸ்டின் மார்க் மட்டும்தான் இருக்கணும். ஸ்கொயரோ இல்லை ரூட்டோ எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே இங்கிட்டு கொண்டு வந்துடணும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் தான் நான் முத சொல்லி கொடுத்த ஒரு ட்ரிக்கு வந்து யூஸ் ஆக போகுது. ஒன்று படித்தோமா, அந்த லாஸ்ட் வேல்யூ இதுக்குன்னா இது, இதுக்குன்னா இது அப்படின்னு 1024ஓட ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. நம்ம படித்ததில் வந்துச்சா? நம்ம 30 வரைக்கும் படித்தோமா? 30ல் என்ன பார்த்தோம்? 900 வரைக்கும் தான் பார்த்தோம். சரியா? அதுக்கு அடுத்து ஏதோ ஒருவோட ஸ்கொயர் வேல்யூ தான் எனக்கு 4ல் முடிய போகுது. 4ல் எதெல்லாம் முடியும்ப்பா? 2 8. சரியா? எனக்கு இது வந்து 900 தாண்டிருச்சு. அப்போ இது என்னவா இருக்கலாம்? 32ஆக இருக்கலாம், இல்லை 38ஆக இருக்கலாம். இதான் என்னோட அசம்சன். சரியா? இப்போ எதுன்னு நம்ம தான் செக் பண்ணணும். அதை டக்குன்னு செக் பண்ணிக்கிறணும். சரியா? இப்போ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா 40ஓட ஸ்கொயர் என்னவா வரும்? என்னங்க 16, 1600 வந்துடும். சரியா? அடுத்து இந்த வேல்யூ 1600க்கு பக்கத்தில் இருக்கா? இல்லை.
30யோட ஸ்கொயர் என்னது 900. இது 900க்கு பக்கத்தில் இருக்கா? இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். இதுக்கும் எவ்வளோ? 124 தான் வித்தியாசம். இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்? 576 வித்தியாசம். அப்போ இந்த நம்பர் யாருக்குரிய நம்பர்? சின்ன வேல்யூக்குரிய நம்பர். சரியா? தெரியாததை இப்படி தான் கண்டுபிடிக்கணும். 32 × 5 பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுவோம்? மல்டிபிள் பண்ணுவோமா? என்ன பண்ணும்? அந்த நம்பரை 10ஆல் மல்டிபிள் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 32 × 5 என்ன பண்ணுவோம்? அதை 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 320. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 160. இதுக்கான வேல்யூ 160 ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இது எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இதுக்கு என்ன அர்த்தம்? 27 6 தடவை மல்டிபிள் பண்ணுங்கன்னு அர்த்தம். நான் என்ன பண்ண போகிறேன்? இது 5 தடவை மல்டிபிள் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரோட ஒரு 27 ஆட் பண்ணிக்க போகிறேன். புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு? 27 × 27 × 27 அப்படின்னு அப்படி கிடையாது. 27 6 தடவை மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 6 27 வரிசையாக எழுதிட்டு அதை ஆட் பண்ணுறதுக்கு சமம். நான் என்ன பண்ணுறேன்? 5 27 எழுதிட்டு வர்ற ஆன்சரோட ஒரு 27 ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அப்போ எனக்கு 6வது 27 இங்கே வந்துருச்சா? இப்போ இதுக்கு 5 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? 270 / 2 135. அதோட ஒரு 25 ஆட் பண்ணணும் அப்படின்னா 155 + 7 என்ன வரும்? 162. அவ்வளோதான், 162. ப்ளஸ் இங்கே ஒரு 18 இருக்குது. சரியா? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். 2ன்னு போட்டுறக்கூடாது. இது பெருசா இது பெரிய நம்பரா? இதுதான் பெரிய நம்பர். அப்போ -2 + 18 என்னவாக இருக்கும்? 16. -2 பெருசா 18 பெருசா? 18 தான் பெருசா. அப்போ 16 என்ன ஒரு 16 = இப்படி இருக்கும். அப்படியே விட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? கொஸ்டின் மார்க்கை வச்சுட்டு √16ன்னு போடுவோம். 16ஓடது என்ன வரும்? 4 4s are 16. அப்போ என்னோட ஆன்சர் என்னது? 4. ஓகேவா? இந்த சம்ம மைண்ட்லேயே 20 செகண்ட்ஸில் செஞ்சிடலாம். எப்படி? நமக்கு ஸ்கொயர் தெரியுமா? 15 ஸ்கொயர் என்னது? 225. 19 ஸ்கொயர் என்னது? 361. அதோட ஒரு 10 மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 200 + 300 500. 20 + 60 80. ஏற்கனவே ஒரு 500, இப்போ ஒரு 80 ஆச்சா? 580 ஆயிடுச்சு. 5 + 1 6 586. அதோட 10 மைனஸ் பண்ணுங்கள். 576. சரியா? = கொஸ்டின் மார்க் ஸ்கொயர். அப்படியே இதை போட்டக்கூடாது. இப்போ இந்த ஸ்கொயர் எங்கிட்ட கொண்டு வந்தால் என்ன வரும்? ரூட்டாக வரும். இது எதுக்குரிய ரூட்டுப்பா? நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆளுக்குரிய ரூட்டு. யார் இது? லாஸ்ட் டிஜிட் 6 யாருக்கு வரும்? 4க்கு வருமா? சரியா? எந்த 4? வரிசையா 4க்கு அடுத்து இருக்குது பாருங்கள். வரிசையா 5 6 7. அப்போ இது யார்? 24. இதுக்கான ஆன்சர் 24. அவ்வளோதான். இப்போ நம்ம 20 சம் பார்த்துருக்கோம் சிம்பிளிஃபிகேஷனில். 15க்கு முன்னாடி எல்லாமே என்னவாக இருக்கும்? 1 அந்த மாதிரி வந்திருக்கும். 15க்கு அப்புறம் தான் எனக்கு என்ன ஆரம்பிக்குது? 2 ஆரம்பிக்குது. சரியா? 20 என்னாச்சு? எனக்கு 400 ஆச்சா? இப்போ 25க்கு முன்னாடி எனக்கு இந்த 4 வேல்யூஸாக இருக்கும். 25க்கு அப்புறம் எனக்கு என்ன வேல்யூ இருக்கும்? 5 வேல்யூவாக இருக்குமா? நெக்ஸ்ட்டு 30. 30யோட வேல்யூ என்னது? 900. இப்போ புரிஞ்சிச்சா இது எப்படி இருக்குன்னு? 10 10s are 100. சரியா? அப்போ இந்த ஃபஸ்ட் பிளேஸில் 1ங்கிறது எனக்கு 14 வரைக்கும் வரும். 15லேருந்து எனக்கு 225 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 20யோட வேல்யூ எனக்கு 400னால இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் 2க்கு அப்புறம் உள்ளதாக இருக்கும். 2ஆக இருக்கும், 3ஆக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு 20லேருந்து 25 முடிக்க 25ஓட வேல்யூ என்னது? 625 ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி என்னவாக இருக்கும்? 4ல் உள்ளதும் 5ல் உள்ள சீரீஸும் இருக்கும். நெக்ஸ்ட்டு 25லேருந்து 30 வரைக்கும் இங்கே 6 இங்கே 9 இருக்குது. அப்போ எனக்கு இங்கே என்னவா வரணும்? இதுக்கப்புறம் 7 8லாம் வந்து இங்கே வரும். புரிஞ்சுதா இப்போ நான் என்ன சொன்னேன்னு? ஒரு பேப்பர் எடுங்க. அதில் இதிலேருந்து 1லேருந்து 30 வரை ஸ்கொயர் போட்டுக்கோங்க. போட்டு உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் வருது, எதுக்கெல்லாம் க்ளூ ஞாபகம் வருதுன்னு ஃபில் பண்ணுங்கள். 30க்கு யார் எத்தனை மார்க் எடுத்தீங்கன்னு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? தெரியாததை விட்டு வச்சுருங்க. விட்டு வச்சுட்டு வீடியோவில் போய் பார்த்துட்டு அந்த க்ளூ என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே நாளில் கண்டிப்பாக இது ஞாபகம் வராது. அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது இதுக்கு நீங்கள் ஃபெமிலியர் ஆகணும். டெய்லி சொல்லணும், இதனால தான் இது வந்துச்சு, இதனால தான் இது வந்துச்சு அப்படின்னா அடுத்து அவ்வளோதான், ஈஸி. இதை சம் வந்து கேட்டாங்க அப்படின்னா 30 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து 1 மார்க் வாங்கிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு க்யூபு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நமக்கு இதில் ரொம்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஈஸியான ஆள் யார் அப்படின்னா 1 11. நெக்ஸ்ட்டு
5 5 6 10. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஸ்கொயரில் லாஸ்ட் என்ன டெசிமல் நம்பர் வந்துச்சோ அதே தான் க்யூப்லேயும் வரப்போகுது. இவங்களோட லாஸ்ட் நம்பர் எனக்கு என்னது, 1க்கு என்னது, ஒன்று தான் வரும். சரியா? 5க்கு என்னது, 5 தான் வரும். 6க்கு என்னது, 6 6 36. அப்போ இங்கேயும் எனக்கு 6 தான் வரும். 10க்கு என்னது, 0. இப்போ இங்கேயும் எனக்கு 0 தான் வரும். 1ஓட ஸ்கொயரோ க்யூபோ அதோட ஆன்சர் வந்து எனக்கு இதுதான், எனக்கு ஃபுல் ஆன்சரே 1 தான். நெக்ஸ்ட் 11க்கு பார்ப்போமா? 11 ஸ்கொயருக்கு என்ன பண்ணோம், இதை பிரித்து 2 உள்ளே போட்டோம். இங்கே என்ன போகிறோம் அப்படின்னா அதே தான் 11 க்யூபுக்கு இதை பிரித்து இங்கே 3 டிஜிட் வந்துருச்சு. அப்போ இங்கே 4 டிஜிட் தான் வரப்போகுது. அப்போ நான் இங்கே 2 3 போட போகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 க்யூபுக்கு பார்க்க போகிறோம். 5 ஸ்கொயர் என்னது, 25. 25ஐ 5 டைம்ஸ் பண்ணணும். சரியா? 25ஐ 4 டைம்ஸ் பண்ணால் 100. அந்த 100ஓட இன்னொரு 25 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வரும், 125 வரும். இதெல்லாம் வந்து அரித்மெட்டிக் டேர்மில் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 15க்கு பார்ப்போமா? 15 ஸ்கொயர் என்னது, எனக்கு 15 ஸ்கொயர் வந்து எனக்கு 225. இதை நான் 15ஆல் மல்டிபிள் பண்ணணும். இங்கே நான் அரித்மெட்டிக் டேர்ம் வந்து எனக்கு யூஸ் ஆகாது. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 15 க்யூபுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா 5 க்யூபோட வேல்யூவை 3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 5 க்யூபோட வேல்யூ என்னது, 125ஐ நான் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரும், 375 வரும். நான் க்யூப் கண்டுபிடிக்கிறேன், அதனால எனக்கு இங்கே 3ஐ முன்னாடி போட்டுக்கிறேன். 375. ஓகேவா? க்யூபில் தான் இந்த பிஸ்னஸ் நடக்குது. 5ஓட க்யூப் வந்து 125. நான் 15 க்யூப் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு முன்னாடி நான் ஒரு 3 போட்டுக்கிறேன். அவ்வளோதான். என்ன வந்துச்சு, 5 க்யூப் என்னது 125. அதை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 375. அதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 மட்டும் போட்டுக்கிறேன். முடிஞ்ச. இப்போ என்னென்ன முடிஞ்சிருக்கு, 1 முடிஞ்சிருக்கு, 5 முடிஞ்சிருக்கு, 15 முடிஞ்சிருக்கு, 11 முடிஞ்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். 10க்கு பார்ப்போமா? இங்கே என்னவா இருக்கும், 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1, அதாவது 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10. சரியா? அப்போ 1 மட்டும் போட்டுட்டு பின்னாடி 3 0 போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, 10 க்யூபோட வேல்யூ எனக்கு என்னது, 1000. நெக்ஸ்ட்டு 20 க்யூப் இருக்குது, அதே தான். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 என்னது, 2 2 சார் 4, 4 2 சார் 8. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. அப்போ இங்கே 3 0 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு இங்கே வேல்யூ என்ன வந்துடும், 8000. ஓகேவா? முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்டு யார், 16 சொன்னால் லாஸ்ட் டெசிமல் டிஜிட் என்னது 6 தான். க்யூப் தெரியணும்னா நமக்கு 5 க்யூப் தெரிஞ்சிருக்கணும். 5 க்யூப் என்னது 125. 6 க்யூப் என்னது 216. இது மாதிரி இங்கே 6 ஆயிடுச்சு. ஓகேவா? 5 க்யூப் 125. 6 க்யூப் என்னது 216. இப்போ 16 க்யூபுக்கு போகலாம். இதோட டெசிமல் டிஜிட்டும் 6 தான். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 16ஐ 10 ப்ளஸ் 6ஆக பிரிக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 1 0 6ன்னு இந்த இதை இப்படி நான் எழுதிக்கிறேன். இந்த வேல்யூவோட நான் 3ஐ வந்து இது பண்ண போகிறேன். ஓகேவா? 1ஐ 3ஐ ஆட் பண்ணால் எனக்கு 4, 0வையும் 3ஐயும் நான் இங்கே வந்து 0வை 3 வந்து ஆட் பண்ணலை. சரியா? இங்கே 0 இருக்கிறதுனால இந்த 0 நான் அப்படியே போட்டுக்கிறேன். சும்மா எல்லா நம்பரையும் 3 ஆட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 0 இருக்கிறதுனால அப்படியே அங்கே தான் எனக்கு 0 வரப்போகுது. நெக்ஸ்ட்டு 6ஐ 3ஐ ஆட் பண்ணுறேன், 9. இதை நான் ப்ராப்பராக சொல்லித்தரவா? 16 6ஓட லாஸ்ட் டிஜிட் என்னது, 6 தான் வரும். நெக்ஸ்ட் இந்த 16ஐ நான் இப்படி பிரிச்சுக்கிறேன், 10 + 6ன்னு பிரிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு 3 நம்பர் வந்துருச்சு. இந்த நம்பரில் முன்னாடியும் பின்னாடி 3 ஆட் பண்ணுறோன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். முன்னாடியும் பின்னாடியும் நான் 3 ஆட் பண்ணுறேன், ஏன்னா க்யூபு. அதனால் இங்கே வந்து 4, இங்கே வந்து 9, இந்த 0 அப்படியே வந்துருச்சு, 409. 6 க்யூபுக்கு என்னப்பா பண்ணோம், 5 க்யூப் தெரிஞ்சிருக்கணும் 125. 6 க்யூபு 216. 16 க்யூபுக்கு என்னப்பா பண்ணோம், லாஸ்ட் டிஜிட்டு 6ல் தான் எனக்கு வரப்போகுது. இதை நான் இப்படி எழுதிக்கிறேன், 10 + 6ன்னு எழுதிக்கிட்டு இதுக்கும் நான் 3 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 409. ஓகேவா? இப்போ இவங்கெல்லாம் முடிச்சிட்டோமா? அடுத்து இந்த 3 பேர் ஈஸி தான்.
2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 2 சார் 4 4 2 சார் 8 இதை செஞ்சே எழுதிடலாம். அடுத்து 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 3 சார் 9 9 3 சார் 27 இதை எழுதிட்டோமா. அடுத்து 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 4 4 சார் 16 16 4 சார் 64 இது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டோம். மிச்சம் எனக்கு யார் இருக்கா? 7 8 9 இங்கேயும் அதே மாதிரி 7 8 9 இங்கே 12 13 14. ஓகேவா. இப்போ பாருங்களேன் 7 க்யூபுக்கு வருவோமா. க்யூபுன்றதுனால நான் அதை என்ன பண்ணிக்கிறேன் 3ன்னு போட்டுக்கிறேன். 3யோட எதை ஆட் பண்ணால் எனக்கு 7 வரும்? 4 ஆட் பண்ணால் 7 வரும். இந்த 3யோட 4 ஆட் பண்ணாலும் 7, இந்த 3யோட 4 ஆட் பண்ணாலும் 7. 7 க்யூபில் முன்னாடி பின்னாடி 3 போட்டுக்கிறோம், நடுவில் 4 போட்டுக்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 8 பார்ப்போமா. இப்போ 300 வந்துருச்சு. இப்போ எனக்கு இதுக்கப்புறம் என்ன வரணும்? கண்டிப்பாக 400 தான் வரணும். 400 500 தான் வரணும். சரியா. ஏன் 300 வரக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த க்ளூ எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா, இதை 300 சீரீஸில் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் எனக்கு என்னவா இருக்க முடியும்? இதோட இந்த க்ளூவே எதை ஆட் பண்ணால் 8 வரப்போகுது அப்படின்றத பற்றி தான். இங்கே 3 வந்துருச்சு. இங்கே நான் 3 2 போட்டோம்னா எனக்கு 8 வரும். ஆனால் இதுக்கு முன்னாடி போயிடும். இப்போ இதுக்கப்புறம் வரணும். இப்போ 3 4 போட்டேன் அப்படின்னாலும் சரி நான் என்ன பண்ணுவேன் 1 போட போகிறேன். அப்போயும் எனக்கு 8 வரும். ஆனால் இதுக்கு முன்னாடி போயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்னால் என்ன போட முடியும்? 3 5 0 தான் போட முடியும். வருமா? இதுக்கும் 7 டிஃப்ரென்ஸ் இருக்குமா? இருக்காது. ஏற்கனவே இல்லை. அப்படி இருந்தால் 8ன்னு இருக்குது. சரி. அப்போ எனக்கு 3 சீரீஸில் வராது. 4 சீரீஸில் தான் நான் பார்க்க போகிறேன். 4 சீரீஸா 5 சீரீஸா? ஓகேவா. நெக்ஸ்ட்டு 4 சீரீஸில் நான் ஆன்சர் போடுறேன் அப்படின்னாலும் 4ஓட எதை ஆட் பண்ணால் 8 வரும்? திரும்ப 4 ஆட் பண்ணால் தான் 8 வரும். 404 இல்லையா. 440 இதுக்கும் 100 டிஃப்ரென்ஸ் வந்துடும். இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா 5 சீரீஸில் போட போகிறேன். 5ஓட எதை ஆட் பண்ணால் 8? 5ஓட 3 ஆட் பண்ணால் 8. 503 இல்லைன்னா 530 5 2 1 இல்லை 5 1 2. இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் இனிமேல் வர்றதுக்கெல்லாம் கதை தான். 8 க்யூபை வச்சேன் அப்படின்னா 5 பண்ணு நமக்கு கிடைக்கும். 8 க்யூபை வச்சேன்னா 5 பண்ணு நமக்கு கிடைக்கும். பண்ணுன்றது என்னது? 12. சரியா. 8 க்யூபை வச்சேன் அப்படின்னா எனக்கு 5 பண்ணு கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9 க்யூபுக்கு போகுமா. 9 க்யூபும் 27 ஸ்கொயரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேருமே ஒன்று தான். 27ஓட ஸ்கொயர் என்ன போட்டோம்? 7 49. இது ரெண்டையும் உல்ட்டா பண்ணோமா 720. இது ரெண்டுக்கான வேல்யூவுமே இது தான். 9 க்யூபும் 27 ஸ்கொயரும் ஒரே ஆள் தான். ஓகேவா. இது எப்படி ஞாபகம்? எனக்கு எக்ஸாம்பிள் போய்ட்டு இந்த 9 யாரையோ எனக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னாங்களே அப்படின்னா 9 3 மல்டிபிள் பண்ணுங்கள் 27. அப்போ 27ஓட ஸ்கொயரான வேல்யூ தான் இது. ஓகேவா. 8 க்யூபை வச்சோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 5 பண்ணு கிடைக்கும். 5 12. 9 க்யூபும் 27 ஸ்கொயரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இப்போ இதை முடிச்சாச்சா. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. 12 க்யூப் எப்படி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா 12 மணிக்கு 3க்கு போகிறவங்க. சரியா. 12 மணிக்கு நிலாவுக்கு போகிறவங்க. ஓகேவா. 12 மணிக்கு நிலாவுக்கு போகிறவங்க பாதி நாள். சரியா. பாதி நாள் 2 8 வச்சு போனாங்களாம். ஓகேவா. பாதி நாள் 2 8 வச்சு போட்டாங்களாம். பாதி 4ன்றதுக்காண்டி 4 போடக்கூடாது. இங்கே தான் ட்விஸ்ட்டு. பாதி 7 1 7 2 8 வச்சு போனாங்களாம். 12 மணிக்கு நிலாவுக்கு போனவங்க 12 மணிக்கு 3க்கு போனவங்க 17 28 பாதி 7 பாதி 4 பாதி 7 2 8 வச்சு நடந்து போனாங்களாம். நெக்ஸ்ட் 13. இதையும் நிலா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாதி 3 விலைக்கு வாங்க 2000 கொடுத்து பத்தாம எக்ஸ்ட்ரா 100 ரூபா கொடுத்து பத்தாம 97 ரூபா ஜிஎஸ்டி கேட்டாங்களாம். ஓகேவா. பாதி 3. ஓகேவா. பாதி 3 விலைக்கு வாங்க 2000 ரூபா கொடுத்தும் பத்தலை, கூட 100 ரூபா கொடுத்தும் பத்தாமல் 97 ரூபா ஜிஎஸ்டி கேட்டாங்களாம். இப்போ இங்கே 12 3க்கு என்ன சொன்னேன்? 12 மணிக்கு 3க்கு போனவங்க பாதி 7 2 8 வச்சு தான் நடந்து போனாங்களாம். 13. சரியா. பாதி 3 விலைக்கு வாங்க 2000 ரூபா கொடுத்தும் பத்தலை, 100 ரூபா கொடுத்தும் பத்தாமல் 97 ரூபா ஜிஎஸ்டி கேட்டாங்களாம். 14. இது எப்படி வச்சுக்கலாம்? பாதி நாளில் 3க்கு போவேன்னு நினச்ச 2 பேர் 7 நாளாக நடந்துக்கிட்டு இருந்தாங்களாம். 7 நாளாக நடந்துக்கிட்டு இருந்தாங்களாம். இது என்னது? 12 மணிக்கு நிலாவுக்கு போனவங்க. இது பாதி 3
வாங்க நினச்சவங்க இவங்க. பாதி நாளில் 3க்கு போக நினச்சவங்க. ஓகேவா? பாதி நாளில் 3க்கு போக நினச்ச 2 பேர் 7 நாளாக நடந்துக்கிட்டே இருக்காங்க. 7 4 நாளாக நடந்துக்கிட்டே இருக்காங்க. 2 பேர் 7 4 சரியா? இது என்னது? இந்த 4 4 இந்த 4 பாதி நாளில் 3க்கு போக நினச்ச 2 பேர் 7 4 நாளாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? 17 கியூப் ரொம்ப ஈஸி. 7 49 சரியா? இந்த மிச்சம் இந்த 1 3 பின்னாடி போட்டேன். 7 49 மிச்சம் 1 3 பின்னாடி போட்டுட்டேன். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான ஆள். நெக்ஸ்ட் 18 கியூப் பார்ப்போமா? நெக்ஸ்ட் இது 3 கதை தான். 18 வயசில் முன்னேற நினச்சவருக்கு 58 வயசாகி 32 பல்லு கொட்டியும் இன்னும் முன்னேறலை. 18 வயசில் முன்னேற நினச்சவருக்கு 58 வயசாயும் 18 58 சரி 58 வயசாகி 32 பல்லு கொட்டியும் முன்னேறலை. அடுத்து 19க்கு பார்ப்பாமா? 19க்கு என்ன அப்படின்னா 65 89 6 8 59. இங்கேருந்து இது மைனஸ் ஆகுது, இங்கேருந்து இது ப்ளஸ் ஆகுது. சரியா? இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணேன்ல, ஸ்கொயர்லையும் க்யூப்லேயும் லாஸ்ட் டிஜிட் எனக்கு ஒரே மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லி யார் யாரை பார்த்தோம்? 1 5 6 10 பார்த்தோமா? 9க்கும் அதே தான் வருவாங்க. ஏன் இதை நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா, இவங்கெல்லாம் அதுக்கும் மேலே ரொம்ப ஈஸி. 27ஓட ஸ்கொயர் தான் இவனுக்கு வேல்யூ ஆயிடுச்சு. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதே மாதிரி இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் நடந்த கல்யாணம் 19ஆம் தேதி 3வது மாதம் நடந்துச்சு. அப்போ ஆரஞ்சு பழத்தை 8 9 பீஸாக பிரித்து கொடுத்தாங்க. சரியா? 9 கியூபுக்கும் 27 ஸ்கொயருக்கும் நடந்த கல்யாணம் 19ஆம் தேதி 3வது மாதம் நடந்துச்சு. அப்போ ஆரஞ்சு பழத்தை 8 9ஆக பிரித்து கொடுத்தாங்க. ஓகேவா? பார்ப்போமா? 1 கியூப் என்னது? 1 தான். 2 கியூப் என்னது? 2 2s are 4 4 2s are 8. 3 கியூப் என்னது? 3 3s are 9 9 3s are 27. 4 கியூப் என்னது? 4 4s are 16 16 4s are 64. 5 கியூப் என்ன சொன்னேன்? 4 தடவை 25 வந்து எனக்கு 100. அப்போ 5 25 எனக்கு என்னவா இருக்கும்? 125. சரியா? ஏன் 25? 5 5s are 25. அதோட நான் வந்து கியூப் ஆட் பண்ணுறேன் அப்படின்றதுனால. சரியா? நெக்ஸ்ட்டு 6 கியூபுக்கு என்ன சொன்னோம்? 5 கியூபோட உல்டா. சரியா? 2 1 2 1 5 1 2 5 2 1 6. சரியா? நெக்ஸ்ட் 7 கியூபுக்கு என்ன பார்த்தோம்? இங்கிட்டும் 3 இங்கிட்டும் 3 நடுவில் 4 போடணும். நெக்ஸ்ட் 8 கியூபுக்கு என்ன பார்த்தோம்? 8 கியூபை வச்ச அப்படின்னா 5 பண்ணு நமக்கு கிடைக்கும். 8 கியூபுக்கு 5 12. ஓகேவா? 9 கியூபுக்கும் 27 ஸ்கொயருக்கு தானே கல்யாணம் ஆச்சு. 27 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? லாஸ்ட் 9 வரும். இதை 27 உல்டா போட்டால் 72. 10 கியூபுக்கு என்னது? 1 3ஆல் போட்டாலும் 1 தான். 3 தடவை 0 போட்டோம். நெக்ஸ்ட் 11 கியூபுக்கு என்னது? 11 ஸ்கொயரை இப்படி பிரிப்போம். பிரித்து நடுவில் 2 போடுவோம். அதே மாதிரி 11 கியூபை இப்படி பிரித்து நடுவில் 3 போட்டிருக்கோம். 4 டிஜிட் நம்பராக மாற்றிருக்கோம். ஓகேவா? 12 கியூப் என்னது? 12 மணிக்கு 3க்கு போனவங்க 14 கிடையாது 14 2 8 வச்சு நடந்தாங்களாம். ஓகேவா? 7 ஞாபகம் வச்சுக்கிறணும், 4ன்னு போட்டுறக்கூடாது. இப்படியே வச்சுக்கோங்க. 14 2 8 வச்சாங்களாம். ஆனால் 4 போடாமல் 7 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 3 விலைக்கு வாங்க நினச்சவங்க என்ன பண்ணாங்க? 2000 கொடுத்தும் பத்தல, 1000 ரூபா கொடுத்தும் பத்தாமல் 97 ரூபா ஜிஎஸ்டி கட்டினாங்களாம். 2000 கொடுத்து பத்தாமல் 100 ரூபா கொடுத்தும் பத்தாமல் 97 ரூபா ஜிஎஸ்டி கட்டினாங்களாம். 14 3 பாதி நாளில் 3க்கு போகணும்னு நினச்ச 2 பேர் 7 நாளாக நடந்துக்கிட்டே இருக்காங்களாம். நெக்ஸ்ட்டு 15 கியூபுக்கு என்ன பார்த்தோம்? இதை 15 ஸ்கொயரில் 5 கியூபை 3ஆல் மல்டிபிள் பண்ணோம். 5 கியூப் என்னது? 125 3ஆல் மல்டிபிள் பண்ணி எனக்கு 3 போட்டுக்கிட்டோம். 5 கியூபை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 375. முன்னாடி நான் ஒரு 3 போட்டுக்கிட்டேன். 16 3. இதோட லாஸ்ட் இது நம்ம ஃப்ரெண்டு லாஸ்ட் நம்பர் என்னது? 6ன்னு வந்துருச்சு. 16 நம்ம எப்படி பிரித்தோம்? 10 6ன்னு பிரித்தோம். எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம். எல்லாத்தையுமே 3யை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். சரி, அந்த 0வை தவிர்த்துட்டு முன்னாடியும் 3 பின்னாடியும் 3 ஆட் பண்ணி 4096ன்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 17 17 3. இதுக்கு என்ன பண்ணிக்கிட்டோம்? 7 ஸ்கொயர்டு 49. அப்படியே வந்து இந்த 1ஐயும் 3ஐயும் இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 18 3.
18 வயசில் கல்யாணம் பண்ண நினச்சவர் 58 வயசு ஆகி 32 பல்லு கொட்டியும் பண்ணலை. நெக்ஸ்ட்டு 19 க்யூபு 9 9 க்யூபுக்கும் 27 ஸ்கொயருக்கும் நடந்த கல்யாணம் 19ஆம் தேதி 3வது மாதம் நடந்துச்சுல, அதில் ஆரஞ்சு பழத்தை 8 9 பீஸாக கொடுத்தாங்களாம். ஓகேவா? அடுத்து 20 க்யூபுக்கு என்ன வந்துச்சு? 2 2 சார் 4 4 2 சார் 8 3 இது ஆட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். ஸ்கொயர் அண்ட் க்யூப் வந்து கிளியர் ஆயிடுச்சா? கச்சன்னு இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்க ஏதோ ஒரு வாட்டர் பாட்டிலுக்கோ எதுக்கோ, இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் அதை வந்து மனப்பாடம் பண்ண வச்சு பாருங்களேன். உங்களுக்கு இதை விட ஈஸியான க்ளூலாம் கிடைக்கும். 1000 க்ளூ இருக்குது இன்டர்நெட்டில், அத்தனை சொல்லி கொடுப்பாங்க. சரியா? நான் சொல்லி கொடுக்குறது தான் படிக்கணும் இல்லை. உங்களுக்கு இது ஈஸியாக இருந்தால் இதை வச்சுக்கோங்க. இல்லாட்டினா வெறும் ட்ரிக்ஸ்ன்னு போட்டாலே 1000 ட்ரிக்ஸ் வரும். சரியா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம கிளியர் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்னது? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிளியர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சால்வ் வித் மீயோட அரித்மெட்டிக் மெத்தட்ஸ் வந்து கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு அதை கற்றுக்கிறணும் அப்படின்னா நம்ம சம்மு செய்ய ஆரம்பிக்கணும். அடுத்து கொஸ்டின் டைப்லாம் நம்ம வந்து என்னென்னு பார்க்கலாம். இது ரெண்டுமே நமக்கு வந்து சம்மு செஞ்சால் தான் தெரியும். நம்ம சம் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். அப்ராக்சிமேஷன் பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபிகேஷனுக்கும் அப்ராக்சிமேஷனுக்கும் ஏற்கனவே டிஃப்ரென்ஸ் சொன்னேன்னா, இங்கே பாருங்களேன், இதில் எல்லாமே பாயிண்ட் வச்சு வந்துருக்கு. இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் பாயிண்ட் வச்சு இந்த வேல்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதையுமே வந்து கன்சிடர் பண்ணிக்கிறணும். அதை வச்சு தான் எனக்கு ஆன்சர் வரும். ஆனால் அப்ராக்சிமேஷனில் இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர வேல்யூ 5 இல்லை 5க்கு அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அடுத்த நம்பர்னு நினச்சிக்கிறணும். இப்போ 5.5ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த 5ஓட +1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ எனக்கு இந்த டோட்டல் வேல்யூ என்னாச்சு? 6ன்னு ஆயிரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 4.30ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 5க்கு மேலேன்னு சொன்னீங்களே, இப்போ இங்கே 30 வந்துருச்சு. இதுவும் 5க்கு மேலே தான் கேட்டேன்னு கிடையாது. இந்த மொதல் நம்பரை தான் பார்க்கணும். 5.678ன்னு எத்தனை நம்பர் இருந்தாலும் இந்த மொதல் நம்பர் தான். 9 வச்சுக்கலாம். 9.379 இருந்தாலும் இந்த மொதல் நம்பர் 3 தானே இருக்குது. அப்போ கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த 5க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 5க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இதே நம்பர் தான் எடுத்துக்கிறணும், 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3.079 கொடுத்துருக்காங்களா? அப்போ 0 வந்துருக்கு அப்படின்னாலே இந்த வேல்யூவே அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடாது. நமக்கு என்ன நம்பர் கொடுத்தாங்களோ அதே நம்பர் தான் ஆன்சராக வரும். இது மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இதான் நம்ம செய்ய போகிற ஃபஸ்ட்டு சம். சரிங்களா? 53 பக்கத்தில் 9 வந்துருச்சு. அப்போ டக்குன்னு நமக்கு என்ன தோணிடணும்? இப்போ இதை வந்து நான் 54ஆக வச்சுக்க போகிறேன். அப்போ என்ன ஆயிடுச்சு? 54% ஆஃப் 1500. சரியா? இங்கே பாயிண்டில் 0 இருக்குது. சரியா? அப்போ இதை இந்த இங்கிட்டு பார்க்கவே கூடாது என்ன நம்பர் இருக்குது, அதெல்லாம் டைம் வேஸ்ட். அப்போ நான் வெறும் 1500 மட்டும் வச்சுக்க போகிறேன். 54% ஆஃப் 1500. சரிங்களா? இந்த 54ன்றதை நான் என்னால் 55ஆக வச்சுக்க முடியுமா மேம்னு கேட்டால் அதான் கிடையாது. அப்படி வச்சிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்க ஆன்சர் வந்து மாறும். இப்போ ஆன்சர் வந்து 57, 59, 79, 59, 60 அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து 57 ஆன்சராக வந்திருக்கு. ஆனால் ஆன்சர் வந்து 59 அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான எந்த ஆன்சரோ அதுக்கு தான் வந்து மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல போய் 55ன்னு வச்சுக்கிறக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட்டு 30.98ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன வந்துடும்? 31 ஆயிருமா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 9 வந்ததுனால. இப்போ இதை கண்டுபிடிங்க. 54% ஆஃப் 1500. இந்த 54 எப்படி பிரிக்கலாம்? 50 + 4%ன்னு பிரிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூக்கு 50% கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 50%க்கான வேல்யூ இங்கே என்னது? 750. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4%. 1% எப்படி கண்டுபிடிப்போம்? லாஸ்ட்லேருந்து டிவைடட் பை 100 தான் 1%. அப்போ லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி வந்தோம்னா அதான் 1. 1 தான் எனக்கு 15 அப்படின்னா 4 எவ்வளோவா இருக்கும்? இன்ட்டு 4 பண்ணுவோமா? அப்போ 60. இதோட வேல்யூ 60. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 8 10 வந்துருச்சா? இதுதான் எனக்கு இந்த சைடு இருக்கிறதுக்கான எல்லாத்தோட வேல்யூ. அந்த சைடு வந்து ஒரு -31 இருக்குது. அப்போ இங்கிட்டு வர்றப்ப +31 ஆயிருமா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 841 தான்.
இதுதான் அடுத்த சம்மு 72.0 வந்துருச்சு. அப்போ நம்ம வெறும் 72 மட்டும்தான் கன்சிடர் பண்ணிக்கணும். டிவைடட் பை 8.9 வந்துருச்சு. அப்போ 72 டிவைடட் பை 8.9னா இதோட 1 ஆட் பண்ணிக்கிறோமா, வெறும் 9 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் மைனஸ் இதில் 0.9 இருந்துச்சு. அப்போ இதோட 1 ஆட் பண்ணிக்கிறோமா, 4 ஆஃப் 8.9 வந்துருச்சு. அப்போ 9 வெறும் 4 ஆஃப் 9 அப்படின்னா என்னது, மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். இப்போ நான் தான் இப்படி எழுதி காட்டுறேன் சம்மு செய்யணுன்றக்காண்டி. நீங்கள் எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும், இப்படி தான் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா இப்படி விரல வச்சுட்டு 7.2 பக்கத்தில் 0 வந்துருச்சு, 72 பக்கத்தில் 0 வந்துருச்சு. அப்போ வெறும் 72 தான். டிவிஷனில் இங்கே 9 வந்துருச்சு. அப்போ டிவைடட் பை 9 கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து மனசுக்குள்ளே அடிச்சு கொடுக்கணும். 72 9 டேபிளில் எத்தனை தடவை வரும், 8 டைம்ஸ் வருமா. அப்போ அந்த 8 மட்டும் எங்கேயாவது எழுதி வச்சுக்கிறணும். சரியா, பேப்பரில் நான் வெறும் 8 மட்டும் எழுதி வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு இந்த சைடு வாங்க 3.9 வந்துச்சு. அப்போ 4ன்னு அர்த்தம். ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் 8.9 9ன்னு அர்த்தம். இப்போ 4 × 9 என்னது 36. இப்போ எனக்கு அந்த திக்கம் -36 இருக்குது. அப்போ இங்கிட்டு வந்துச்சுன்னா என்ன வரும், +36 வருமா. அப்போ அதை வந்து நான் இப்படி +36ன்னு எழுதக்கூடாது. 8ஓட 36 ஆட் பண்ணிக்க போகிறேன். என்ன ஆட் பண்ண, இப்போ என்ன வரும் 44. அவ்வளோதான். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். சரியா, 14.8னா என்னது 15% ஆஃப் 399.7. அப்போ 7 வந்துருச்சு. அப்போ இது என்ன 1 ஆட் பண்ணிக்கிறணும், 400 ஈக்குவல் டு 89.93. அப்போ 890 கொஸ்டின் மார்க். சரியா, இப்போ 15% ஆஃப் 400 எப்படி கண்டுபிடிப்பீங்க, 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு 400க்கு நான் 15% கண்டுபிடிக்க போகிறேன். 400க்கு 10% எவ்வளோ, 40. அப்போ 5% எவ்வளோ, 20. அப்போ என்ன ஆயிடுச்சு, 60ன்னு ஆயிடுச்சு. இல்லாட்டா என்ன பண்ணுவோம், சின்ன நம்பரை வந்து பெரிய நம்பரால் மல்டிபிள் பண்ணிக்கிறோமா. 15க்கு நான் 400% கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ நான் 15ங்கிற வேல்யூவை 100ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இது எப்படி 400 ஆகுது, இதை ஜஸ்ட் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும் 60 வந்துடும். சரி, அப்போ இந்த சைடுக்குரிய ஆன்சர் எனக்கு 60. நெக்ஸ்ட்டு இங்கிட்ட என்ன இருந்துச்சு, +90 இருந்துச்சா, அது அங்கிட்டு போகிறப்ப என்னவாகும் 60 இப்படி இருக்குது. இந்த +90 இங்கிட்டு வர்றப்போ -90 ஆகும். அப்போ ஆன்சர் இங்கிட்டு -30 ஈக்குவல் டு மைனஸ் கொஸ்டின் மார்க். அப்போ அடித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னோடய வேல்யூ 30. இது எப்படி கண்ணிலே செய்கிறது, 15% ஆஃப் 400ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 15 4ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்படின்னா 100 500ன்னு கேட்டாலே இந்த ஃபஸ்ட்டு நம்பரை வச்சு மல்டிபிள் பண்ண போகிறோம், நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ இதில் வந்து மனசுலேயே மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கிட்டு 60 கிடச்சிரும். இங்கிட்டு ஒரு 90 இருக்குது. அதை இப்போ இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 30. சரி, இங்கிட்டு ஒரு மைனஸ் அங்கிட்டு ஒரு மைனஸ் கட் ஆயிரும். சரியா, அவ்வளோதான். இப்படி தான் இதுக்கு ஆன்சர் போடணும். நெக்ஸ்ட்டு சம்மு 40.09 இருக்குது. அப்போ வெறும் 40 மட்டும் எடுத்துக்கிறணும். பர்சன்டேஜ் ஆஃப் 249.8ன்னு கொடுத்துறாங்க. அப்போ 1 கூடுது. இப்போ 250 ஈக்குவல் டு 8.98 ஸ்கொயர்டுன்னு இருக்குது. இப்போ பாருங்களேன், 8.9ன்னா என்னது, 1 கூடும். அப்போ 9 ஸ்கொயர்டு இந்த வேல்யூக்கு தான் 9 ஸ்கொயர்டு ப்ளஸ் கொஸ்டின் மார்க்கு. சரியா, 40% ஆஃப் 250 அப்படின்னா என்னது, 250க்கு 10% எவ்வளோ, 25. அப்போ 40% எவ்வளோ, 100. சரியா, 9 ஸ்கொயர்டு என்னது, 9 9 சார் 81. இங்கிட்டு வர்றப்போ என்னவா வரும், மைனஸில் வரும். அப்போ 100 - 81 என்னது 19. அவ்வளோதான் ஆன்சர். சரியா, இதை கண்ணால் எப்படி செய்வீங்க, 9 ஸ்கொயர்டு 81ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதை அப்படியே வச்சுக்கிடலாம். இங்கிட்டு 40% ஆஃப் 250ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 250க்கு 10% வந்து 25ன்னு தெரிஞ்சிருமா. அப்போ 40% 100. இப்போ இந்த 81 இங்கிட்ட மைனஸ் ஆக போகுது. இதை எதையுமே எழுதவே கூடாது, இதில் எதையுமே எழுதக்கூடாது. இந்த சம்லாம் ரொம்ப ஈஸியான சம். 100ல் 81 போயிடுச்சுன்னா 19. அவ்வளோதான் ஆன்சர். 56.0ன்னு வந்துருச்சு. அப்போ நமக்கு எடுத்துக்க வேண்டிய வேல்யூ 56 தான். டிவைடட் பை 6.6ன்னு இருக்குது. சரியா, 6.6னா அடுத்த வேல்யூ வந்துருச்சு. அப்போ இது வந்து 7 ஆயிரும். 56 டிவைடட் பை 7 ஆயிரும். எப்பயுமே ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்துட்டிங்க, இதை எழுதணுமா வேணாமான்றதை நெக்ஸ்ட் வேல்யூ தான் டிசைட் பண்ணும். அது என்ன வேல்யூ வந்துருச்சு, இப்போ 7 வந்துச்சு. அப்போ இந்த டேபிளில் இது வருமானு நம்ம யோசிக்கணும். அப்போ 8. சரி, அந்த 8ஐ மட்டும்தான் நம்ம பேப்பரில் எழுதணும். ஓகேவா, இது எதையுமே எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 24.89 இருக்குது. அப்போ 8 வந்துருச்சுனாலே கூடிடுச்சு. அப்போ 25% இதை எழுதக்கூடாது. 25%ன்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். 25% ஆஃப் இங்கே பாருங்களேன்
48.0 வந்துச்சு. அப்போ 48 48க்கு 25% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எந்த ஒரு நம்பருக்குமே 25% கண்டுபிடிக்கணும்னா 4ஆல் டிவைட் பண்ணும். இப்போ என்ன பண்ணணும்? இப்படி எழுதணுமா? எழுதக்கூடாது, கம்ப்யூட்டர்லேயே பார்க்கணும். 48 எப்படி 4ஆல் டிவைட் பண்ணுறது? ஒரு தடவை 2 தடவை. எனக்கு என்ன வந்துருச்சு? ப்ளஸ் 12 வந்துருச்சு. இதை எழுதவே கூடாது. 8 ஞாபகம் வச்சுக்கிட்டோம். 8 மட்டும் தான் நான் பேப்பரில் எழுதியிருக்கேன். அதோட 12 ஆட் பண்ண போகிறேன்றதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறணும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறது நான் 20 கிளிக் பண்ணிடணும், அவ்வளோதான். 78.0ன்னு வந்துருச்சு. அப்போ வெயிட் பண்ணணும். நமக்கு இங்கே என்ன எடுக்க போகிறோம்? 78 தான் எடுக்க போகிறோம். எழுதணுமா வேணாமான்றதை யார் டிசைட் பண்ணுவா? அடுத்து வர நம்பர். அடுத்து பாருங்கள், 13.0ன்னு ஆயிடுச்சா? இப்போ இந்த 78 13 டேபிளில் வருமா? உங்களுக்கு வருமா அப்படின்றது யோசிச்சு தெரியல, டேபிள்ஸ் தெரியலன்னா யோசிச்சு பாருங்களேன். 13 5s are 65. சரியா? ஃபுல்லாக எனக்கு டேபிள்ஸ் தெரியும், ஆனால் ஓரளவுக்கு தெரியும். அப்படின்னா 13 5s are 65. அந்த 65ஓட இன்னொரு 13 ஆட் பண்ணால் 78 வந்துடும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? வெறும் 6. 78 13ஆல் டிவைட் பண்ணோம்னா வர்ற ஆன்சரு 6. ஓகேவா? ஈக்குவல் டு -19.9 இருக்கு. அப்போ இது என்ன ஆயிடுச்சு? 20 ஆயிடுச்சா? -20 இன்ட்டு வந்துச்சுன்னா +20 ஆயிரும். அப்போ நம்ம இப்படி போடணுமா? போடக்கூடாது. 6 இருக்குது. அப்போ அதோட +20 ஆட் பண்ண போகிறோன்னு மனசுக்குள்ளே வச்சுட்டு ஆன்சரை டைரெக்டாக 26ன்னு கிளிக் பண்ணணும். அவ்வளோதான்.